ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, நமது தேவகோமானவர்கள் நமக்கு ஆசீர்வாத ஒலிவாய் உரையாக அருளி செய்துள்ள இந்த அழியாத ஜீவ சிரஞ்சீவி வரம் பல நேரு குவியல் ஆகிய தேவ திலகமணி முத்தார ரத்னாபரணங்களை எல்லாம் எடுத்து 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 நாம் தினமும் அணிந்து கொண்டு வருவதில் இன்று அணியவிருக்கும் அந்த மணிமுத்தாரம் என்னவென்று பார்ப்போம். இன்று கோடாய்தக்கூர் திருவாக்கியம் 139, பக்கம் 135. ஆதிமை உதயபூரண வேதாந்த நூலுக்கு நூல் முகம் கேட்ட போது ஆண்டவர்கள் நீதி எனும் பொருளான என்ற செய்யுள்தான் முகப்பு, அதற்கு முகப்பு ஆதிமை உதயபூரண வேதாந்தம் என்ற தலைப்பு வாசகம். அதற்கு 135 அதற்கு முகப்பு ஆதிமை உதயபூரண வேதாந்தம் என்ற தலைப்பு வாசகம். அதற்கு முகப்பு ஆதியே துணை. அதற்கு முகப்பு ஜீவ மந்திரத்தார் கண்டு கூறியுள்ள புள்ளியதே அவர் வைத்த கூறாகும் என்ற இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் நமக்கு என்ன அருளி தர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ எந்த ஒரு நூலுக்கும் முகப்பு எழுதுவாங்க, ஒரு முக உரை. அதுபோல பெருமானவர்கள்ட்ட இந்த ஆதிமையுடைய புராண வேதாந்த நூலுக்கு முகப்பு எழுதி தருமாறு கேட்கும் போது பெருமானவர்கள் அருளி செய்ததுதான் இந்த திருவாக்கியமாக இருக்கிறது. இல்ல என்ன அருளி செய்யறாங்க அப்படின்னா, நீதி எனும் பொருள் அப்படிங்கிற செய்யுள் தான் இந்த நூலுக்கு முகப்பாக இருக்கிறது. அதுக்கு மேல என்ன முகப்பு வேணும்? அந்த செய்யுளுக்கு முகப்பு, இந்த நூலுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்களே பெருமானவர்கள், ஆதிமை உதயபூரண வேதாந்தம் என்ற இந்த நூலின் பெயர் தான் அந்த செய்யுளுக்கும் முகப்பாக இருக்கிறது. அந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தம் என்ற அந்த நூலின் பெயருக்கும் முகப்பு ஆதியே துணைன்னு மேல எழுதியிருப்பாங்களே, அதுதான் அதுக்கு முகப்பாக இருக்கிறது. அந்த ஆதியே துணைக்கும் முகப்பாக இருக்கிறது. நாம எப்பயும் எழுதும்போது ஒரு புள்ளி வச்சு எழுதுவோமே, அந்த முகப்பு, அந்த புள்ளி தான் எல்லாத்துக்கும் முகப்பாக இருக்கிறது என்று அருளி செய்திருக்கிறாங்க. அப்போ சர்வமும் ஒரு புள்ளியில் இருந்துதான் வருகிறது. ஒரு புள்ளியில் இருந்து ஆதி, இந்த ஆதிமை உதயமானதே எங்க இருந்து உதயமானது அப்படின்னா, இந்த புள்ளியில் இருந்துதான் உதயமானது. முதலாக ஒரு புள்ளியிலிருந்து ஆதியானது அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டு எழுந்து நின்றன என்று மாநிலத்துல நமக்கு பெருமானவர்கள் அருளி செய்வாங்க. முதலாக அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டு அந்த புள்ளியிலிருந்து எழுந்தது. அப்போது 12 காலங்களாக மாறாது நிலைத்துக் கொண்டிருந்த பெரியிருள் திமிரமானது சிதைந்து மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நின்றன. அந்த புள்ளியானது பிரகாச ரூபமாக வந்த உடனே அதுவரைக்கும் நிறைஞ்சிருந்த அந்த செறியுள் திமிரமானது மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நின்றது. அதுபோல நம்மகிட்ட இருக்கிற இந்த இருளானது விலகச் செய்வதற்காக இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தை பெருமானவர்கள் அந்த புள்ளியிலிருந்து உருவாக்கி நமக்கு இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தை நமக்கு அருளி செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஆதிக்கு முன் ஆதியானது மெய்யானது உதயம் செய்து இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தை நம்முடைய இருளை எல்லாம் போக்குவதற்காக அது அருளி தந்தது. வேதம் என்பது ஆசானுடைய திருமேனி, அந்த வேதாந்தம் என்பது அவர்களுடைய திருவாக்காக இருக்கிறது. அந்தம் என்று வருவதெல்லாம் அவர்களுடைய வாக்கத்தான் குறிப்பிடுவதாக இருக்கிறது. நாதாந்த, போதாந்த, வேதாந்த, இந்த நாதம் வேதம் போதம் எல்லாம் அவர்களுடைய திருமேனியை குறிக்கிறது. அதிலிருந்து வருகிற அந்த அந்தம் என்பது அவர்களுடைய அந்த திருவாக்கினை குறிக்கிறது.
அதுதான் இந்த ஆதிமை உதய பூரணம். அந்த ஆதியானது ஆதி முதல் புள்ளியாக இருந்தது, உதயமாகி மெய்யாகவே உதயமாகி ஆதி மெய்யானது உதயம் செய்து அந்த அந்தத்தை அதனுடைய திருவாக்கை நமக்கெல்லாம் அருளி செய்து நம்முடைய அந்த இருளை போக்குவதற்கு அப்போது 12 காலமாக நிலைத்து கொண்டிருந்த அந்த மாறாத செறியிருள் திமிரம் நமக்குள்ள இருந்துச்சு. அந்த செறியிருள் திமிரத்தை மாறி மறைந்து ஓடி ஒளிய செய்வதற்காக நமக்கு இந்த ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தை பெருமான் அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். நீதி எனும் பொருளான இந்த மனுக்குலம் இந்த வேதாந்தத்தை ஓதி அந்த ஆதி உதயம் செய்ததே அதன் அந்தத்தை அறிந்து அடைந்தால் அப்படி அடைந்தவர்கள் தான் தேவர்கள். ஆதிமை உதய பூரண வேதாந்தம் அறிந்து அடைந்த உயிருடலம் தேவராமே என்ற இந்த பாடல் தான் நமக்கு இந்த நூலுக்கே முகப்பாக இருக்கிறது. நீதியனும் பொருளான மனுக்கூலத்தை நித்தியனும் நித்தியத்தீர்க்கே படைத்தான் ஓதிதை உணர்ந்தறியா உயிர்கோடிகள் ஊறுபட்டு அழகை நரகாளலாலே சாதி மனு குலமனைத்தும் ஜீவன் கண்ட சென்ம சாபல்ய குலமாக வென்றே ஆதிமே உதய பூரண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே. அப்போ இந்த நீதி எனும் பொருளான இந்த மனுக்குலத்தை அந்த நித்தியனாகிய இந்த இறைவன் நித்தியத்திற்காகவே படைத்தான். இறைவனுடைய படைப்புகள்ல எல்லாமே அழிக்கப்பட்டு போயிடும் இந்த மனுவை தவிர. இந்த மனு ஒருத்தன் மட்டும் நித்தியத்திற்காகவே படைக்கப்பெற்றவன். இந்த உலக வாழ்வு முடிந்ததும் ஒன்று சொர்க்கத்திலோ இல்லது நரகத்திலோ எங்கோ ஒரு இடத்துல இவன் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இவனுக்கு சாவு என்பது கிடையவே கிடையாது, முடிவு என்பது இல்லவே இல்லை. அதை தெரியாமல் இந்த மக்கள் அந்த இருட்டிலேயே கிடந்து உழண்டு அந்த நரகமாகிய ஊருக்கு புறப்பட்டு போறாங்க. ஊறுபட்டு அழகை நரக ஆளலாலே அந்த நரகமாகிய இந்த ஓதி இதை உணர்ந்தறியாத உயிர்கோடிகள் இதையெல்லாம் உணர்ந்து அறியாத இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தம் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதையெல்லாம் ஓதி உணர்ந்து அறியாத இந்த உயிர்கோடிகள் எல்லாம் நரகத்தை ஆள செல்வதாலே அப்படி போகக்கூடாது. இந்த ஜாதி மனு குலம் அனைத்தும் தன் ஜீவனை தானே கண்ட ஜென்மசாபல்ய குல மக்களாக ஆவதற்கென்றே இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தை அந்த வேதம் ஆதி மெய்யானது தூலம் எடுத்து வந்து ஆசான் திருமேனியாக வந்து அது தந்த அந்த அந்தம் அந்த திருவாக்கு அந்த நாதம் அதுதான் ஆதிமை உதயபூரண வேதாந்தம். அதை அறிந்து அடைந்தவர்கள் எல்லாம் யாரோ அவர்கள் எல்லாம் தேவர்கள். அந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தை அறிந்து அடைந்தவர்கள் எல்லாம் தேவர்கள். அப்போ அதை எப்படி அறிந்து அடைவது என்று நமக்கு இன்னொரு திருவாக்கியத்திலையும் இதை நமக்கு எடுத்து அருளி செய்றாங்க. அந்த வேதத்தை எதுக்கு நமக்கு கொடுத்தாங்க, அந்த வேதம் எதுக்காக இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தம் எல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. இந்த நரகமாகிய ஊருக்கு நீ புறப்பட்டு போக கூடாது, நீ எப்படி எல்லாம் நடந்தா அந்த சொர்க்கமாகிய அந்த ஊருக்கு நீ போகலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கோடாயுதற்கோர் திருவாக்கியம் 242 பார்ப்போம். நம்மை ஈசன் படைத்தான், வேதத்தையும் தந்தான். அந்த வேதத்தில் ஈசன் நாம் நடக்க வேண்டிய நேர் பாதை போட்டு காட்டி இருக்க. வேதம் எதுக்காக கொடுக்கிறது, எந்த நேர்பாதையில நாம நடக்கணும், எந்த நேர்பாதையில நடந்தா நம்ம அந்த சொர்க்கமாகிய அந்த பரமபத ஊருக்கு போய் சேரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு வழி போட்டு காட்டி இருக்கிறாங்க. அதை விட்டு இதை உணர்ந்து ஓதி அறியாது அதை விட்டு நாம் தள்ளுபட்ட கடையர்களைப் போல விருதாவாக சுற்றி வருகிறோம்.
வேத ஏட்டில் உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். ஒண்ணு படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிக்கிறதுக்கு பயன் இறைவனை காண்பதுதான் படிப்பதின் பயன். அதுக்கு பேர் தான் படிப்பு, அதுக்கு பேர் தான் கல்வி. வேற எதுக்கும் பேர் கல்வி அல்ல. வயிறு வளர்க்கறதுக்காக படிக்கிறதுக்கு பேர் கல்வி அல்ல. வயிறு வளர்ப்பது அல்ல கல்வி. மிருகங்கள் பசியோடு இருக்கவில்லை, அவர்கள் படித்து வயிறு வளர்க்கவில்லை. அவைகள் படித்து வயிறு வளர்க்கவில்லை. மிருகங்களும் தானே வயிறு வளர்ச்சிருக்கு. பெருமான 10 பேர் படுத்துக்கிற மாதிரி வயிறு வச்சிருக்கிறே யானை, அது எங்க போய் படிச்சுச்சு அவ்வளவு பெரிய வயிறை வளர்க்கறதுக்கு? இறைவன் ஒரு உயிரை இந்த பூமியில உண்டாக்குனாங்கன்னாலே அதுக்குரிய உணவையும் உண்டாக்கிட்டு தானே அந்த உயிரை படைக்கிறாங்க. அப்போ உணவு இல்லாம எந்த உயிருக்கும் அவங்க அப்படி தவிக்க விட்டுற மாட்டாங்களே. மிருகங்கள் பசியோடு இருக்கவில்லை, அவைகள் படித்து வயிறு வளர்க்கவில்லை. ஈசன் அதற்கு தக்கபடி உணவு ஊட்டி வளர்க்கின்றான். நம்மில் உள்ள தெய்வீக மலையை, ஸ்வயம் பிரகாச நித்யானந்த மணியை அறிவதே படிப்பதன் பயன். இப்போ படிக்கிறதோட பயன் என்ன? நமக்குள்ள இருக்குதே அந்த ஆதி முதற் புள்ளியதே அவர் வைத்த கூறாகும். அந்த ஆதி முதற் புள்ளி இருக்கே, ஜீவனாக இருக்கே, சுயம் பிரகாசமாக இருக்கே, தெய்வீக மலையாக நமக்குள்ள இருக்கே, நித்யானந்த மணியாக இருக்கிறதே, அதை அறிவதுதான் இந்த படிப்பினுடைய பயனாக இருக்க வேண்டும். நான் முதல் படிக்க துவங்கும் போது, இது ஆதி காலத்துல எல்லாம் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது சென்ற உடனே அவங்க சொல்லி கொடுக்கறது இந்த ஆனா அவனாலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால அறியோம் நற்றாள்கள் குருவாழ்க குருவே துணை அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. அதைத்தான் பெருமான் அவங்க இங்க எடுத்து காட்டுறாங்க. உபாத்தியாயர் 3 ஏடுகளில் எழுத்துக்களை எழுதி 3 வாரடைகளில் அவ்வேடுகளை கோர்த்து ஒரு முடி போடுகிறார். அதை பிரம்ம முடி என்றும் சொல்லுவதுண்டு. இந்த பிரம்மத்தோட உன்னை கொண்டு முடிக்கணும். அதுக்குத்தான் இந்த படிக்க வந்தவனே ஒரு முடி போடுறது. நீ அந்த பிரம்மத்திட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்ட, திரும்ப கொண்டு உன்னுடைய முடிவு எங்க இருக்கணும்? அந்த பிரம்மத்திட்டே தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பிரம்ம முடி. பிரம்மத்துலதான் இருந்தோம் ஆதியில, பிரிஞ்சு வந்துட்டோமே, இப்ப திரும்ப பிரம்மத்தோட போய் சேர்ந்து முடிந்து கொள்ள வேண்டுமே. அதனாலதான் படிக்க ஆரம்பிச்சோம்னே அதுக்குத்தான் படிக்கிறது. அப்படி போய் பிரம்மத்தோட முடிஞ்சு கொள்வதற்குத்தான் படிக்கிறது. அதுக்குதான் அந்த முடிக்கு பேரு பிரம்ம முடி. முதலில் உயிரெழுத்து என்று சொல்லப்பெறுகின்ற ஆனா ஆவண்ணா முதலியவைகளை சொல்லிக் கொடுக்காமல் அறியோம் நற்றாள்கள் குரு வாழ்க குருவே துணை ஹரி நமோத்து சிந்தம் என்று சொல்லிக் கொடுப்பதனாலேயே, ஏன் ஆனா ஆவண்ணா சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னால அறியோம் நற்றாள்கள் குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு ஏன் சொல்லி தர்றாங்க? நான் நற்றாளை அறியாமல் இருக்கிறேன், அதை அறிவதற்காகத்தான் படிக்க வந்திருக்கிறேன். அதை தெரிஞ்சுக்க, எதுக்காக படிக்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் முதல்ல படிக்க வந்த உடனே அறியோம் நற்றாள்கள், அதை அறிவிக்கின்ற குரு வாழ்க. நான் நற்றாளை அறியாமல் இருந்தேன், அதை ஒரு குரு எனக்கு அறிவிக்க போகிறார், அவரிடம் கல்வி பயில நான் வந்திருக்கிறேன், மாணாக்கனாக சேர்ந்திருக்கிறேன் என்று தெரிவிப்பதற்காகத்தான் அறியோம் நற்றாள்கள் குரு வாழ்க குருவே துணை என்று சொல்லிக் கொடுப்பதனாலேயே நாம் எதனையோ ஒன்றை அறிவதற்காகவே தான் படிக்கிறோம் என்று தெரிகிறதா? எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னா, நம்ம அந்த நற்றாளை அறியாமல் இருக்கோம், அதை அறியறதுக்கு தான் படிக்க போறோம் அப்படின்னு தெரியறதுக்காக தான் படிக்க வந்த முதல் நாளே இதை சொல்லிக் கொடுக்கிறது. அழிவில்லாத முதலை கைப்பற்றி அதை நம்முடைய முதலாக ஆக்கிக் கொள்ளவே தான் படிக்கிறோம். ஒரு பெரிய முதல் இருக்கு. முதல் அப்படின்னா 2 அர்த்தம். முதன்மையானது, இன்னொன்னு நம்ம கைப்பொருள், நம்ம கை முதல். அந்த அழிவில்லாத முதல், ஆதிக்கு முன் முதல், அதுதான் எல்லாத்துக்கும் முதலாக இருந்தது. அந்த புள்ளி அதுதான் நம்மளுடைய கை முதலாகவும் இருக்கிறது. அந்த புள்ளியை, அந்த முதலான அதுதான் பெருமான் அவர்கள் இந்த மான்மியத்துல முதலாக ஆதி என்ற நாமமும் அது என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அப்படின்னா என்ன? அந்த முதலானது உன்னுடைய முதலாக வேண்டும் என்று, அழிவில்லாத உன் கைப்பொருளாக ஆக வேண்டும் என்று, முதலாக ஆகுவதற்காக, முதலாக ஏன் 2 தடவை முதலாக பெருமான் அவங்க சொன்னாங்கன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். முதலாக அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும்
அந்த ஆதிக்கு முன் ஆதியான அந்த முதன்மையானது, எல்லாவற்றுக்கும் முதன்மையானது உன் கைப்பொருளாக, உனக்கு அழிவில்லாத முதலாக, நம்முடைய முதலாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முதலாக வேண்டும் என்று அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டு எழுந்து நின்றது. அப்போ அந்த முதலை கைப்பற்றி அதை நம்முடைய முதலாக ஆக்கிக் கொள்ளவே தான் நாம படிக்கிறோம். அது தெரியாம இந்த உலகத்துல என்னென்னமோ எதையோ கல்வி அப்படின்னு நினைச்சிட்டு படிக்கிறாங்க. அப்போ நாம எதுக்காக படிக்கிறோம்? அந்த புள்ளி அது என்ற நாமும் ஆதி என்ற நாமும் பிரகாசித்துக் கொண்டு எழுந்ததே அந்த புள்ளி. அதை பார்க்கும்போது அந்த அந்த புள்ளியில அந்த பிரகாசத்துக்குள்ள நம்ம போகும்போதுதான் இந்த இருளானது, இந்த செறியிருள் திமிரமானது 12 காலமாக நிலைத்து கொண்டிருந்ததே நம்முடைய உள்ளத்துல. அந்த செறியிருள் திமிரமானது சிதைந்து மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நின்றன. பெருமான் அவர்கள் ஒவ்வொரு வாக்கியமும் கொடுக்கும் போதும் அது எதுக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது அது அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பிரகாசம் சொல்ல முடியாததாக இருக்கும். முதலாக அந்த முதலானது உன்னுடைய முதலாக, அதே மாதிரி இங்க மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நின்றனன்னு கொடுக்குறாங்க. ஒதுங்கிதான் நின்னுச்சு, போயிருச்சுன்னு, மாறி மறைந்து சிதைந்து ஓடி போயிருச்சுன்னு சொல்லல, ஓடி ஒதுங்கி நிக்குது. நீ அந்த பிரகாசத்துக்குள்ள இருந்தீன்னா தான் நீ அந்த வெளிச்சத்திலே இருப்ப. அந்த பிரகாசத்துக்குள்ள நீ இல்ல அப்படின்னா உடனே அது வந்துடும். எப்படி நம்ம ஒரு வீட்டுல ஒரு இருட்டா இருக்குன்னு ஒரு லைட்டை போடுறோம், உடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சான்னா ஓடி ஒதுங்கிதான் நம்ம வீட்டுல ஒரு மூலையில நிக்கும். எப்படா லைட் அமர்த்துவாங்க உள்ள வந்துடலாம், லைட் அமர்த்தின உடனே வந்துடும் உள்ள. அது போல பெருமான் அவர்கள் இங்க மாறி சிதைந்து மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நின்றன. ஒதுங்கி நிக்குது. அப்ப அது வராம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அந்த பிரகாசத்துக்குள்ளேயே சதா இருக்கும். அந்த முதலை நம்முடைய கைமுதலாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதை அறிந்து, அந்த முதலை அறிந்து அதற்குள் ஆகி கொள்வதே, அதற்குள் அடங்கி கொள்வதே நம்ம அந்த ஆதி முதல் புள்ளி இருக்கே. பெருமான் அவர்கள் சொன்னாங்களே, இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தத்துக்கு முகப்பு இந்த நீதி எனும் பொருளான என்ற பாடல். அதற்கு முகப்பு ஆதிமை உதயபூரண வேதாந்தம் என்கின்ற இந்த நூலினுடைய பெயர். அதற்கு முகப்பு ஆதியே துணை, அதற்கு முகப்பு அந்த புள்ளி. அப்ப அந்த புள்ளிக்குள்ளாக நாம் ஆகிக்கொள்ள வேண்டும். அந்த புள்ளியிலிருந்து தான் வெளியே வந்தோம். எல்லாமே இந்த புள்ளியிலிருந்து தான் வெளியே வந்தது. அந்த புள்ளிக்குள்ளே திரும்ப போய் நாம அடங்கி கொள்ள வேண்டும். அப்போ ஒரு புள்ளியிலிருந்து தான் நாம வந்தோம். அந்த புள்ளியில திரும்ப அடக்கி கொள்வதற்கு பேர் தான் அடக்கம் என்று பெருமானவர்கள் அருளி செய்யறாங்க. இப்போ ஒரு சிஷ்யர் தன்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை எடுத்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு போர்டு கரும்பலகையில ஒரு புள்ளி வைக்கிறார். ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியில இருந்து ஒரு சின்ன கோடு இழுக்கிறார். ஒரு கோடு இழுத்து மாணவர்கள்ட்ட கேட்கிறாரு, இந்த கோடை இப்படியே இழுத்துக்கிட்டே போய் இதை முடிக்க முடியுமா யாராலையாவது அப்படின்னு கேட்கிறார். நீ எப்படி கோடை முடிக்கிறது? அப்படியே போகும். சரி, அந்த போர்டோட கடைசிக்கு கொண்டு வந்தா முடிவடைஞ்சிருமான்னு நினைச்சு ஒரு மாணவன் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து அந்த எழுதுகோலை வாங்கி அந்த புள்ளியில இருந்து இழுத்த கோடை அந்த போர்டோட கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு இந்த முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆசிரியர் இது எப்படி முடிவாகும்? இது போர்டோட முடிவு, பக்கத்துல இன்னொரு போர்டு இருந்தா அப்படியே அந்த கோடு நீண்டுகிட்டு தானே போகும். அப்ப இது முடிவு இல்லையே, அப்ப எப்படி முடிக்கிறது? அப்ப இந்த கோடை எப்படி முடிக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. யார் இந்த கோடை முடிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு புத்திசாலியான ஒரு சிஷ்யன் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. எங்க முடிச்சு காமிவா அப்படின்னு அவன் கையில எழுதுகோலை கொடுத்தவனே அவன் அதை வாங்கி அந்த போர்டு கடைசி வரை இழுத்த அந்த கோடை அப்படியே திருப்பி வளர்ச்சி கொண்டு அந்த புள்ளியில இருந்து அந்த கோடு எங்க தொடங்குச்சோ திரும்ப அந்த இடத்துல கொண்டு அந்த முதல்ல தொடங்கின இடத்த தொடுற மாதிரி அவன் அப்படி ஒரு வளைவா வரைஞ்சிட்டாங்க. அதுதான் சரியான பதில்னு குரு பெருமான் அவங்க சொன்னாங்க. அந்த கோடு எங்க ஆரம்பிச்சுச்சோ அந்த புள்ளியில இருந்து தானே ஆரம்பிச்சிச்சு, திரும்ப அதுல இருந்து எங்க போனாலும் திரும்ப அந்த புள்ளியில தொட்டுச்சுன்னா அந்த கோடு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் இப்படி எல்லாம் தான் ஞானத்தை விளக்குனாங்க. ஒரு புள்ளியிலிருந்து நம்ம வந்தோம், அதுல இருந்து வெளியே தேடி எங்கெல்லாம் அலைஞ்சாலும் திரும்ப போய் அந்த புள்ளிக்குள்ளேயே நம்ம அடங்கும். அதுக்கு பேர் தான் அடக்கம் என்று நம்முடைய பெருமானவர்களும் நமக்கு இதை அருளி செய்யறாங்க.
அப்போ நாம எங்க இருந்து ஒரு புள்ளியில் இருந்து தொடங்கணுமோ அந்த ஆதி புள்ளியில் அடங்குவதற்கு பேர் தான் அடக்கம் என்று நம்ம பெருமானவர்கள் நமக்கு வான்மதி குரல் திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. வான்மதி குரல் திருவாக்கியத்துல திருவாக்கியம் எண் 232 அதுல அடக்கம் அமரருள் உயிக்கும் என்ற அந்த திருவாக்கியத்தினுடைய தலைப்பு. அதுல பெருமானவர்கள் அருளி செய்யறத பார்ப்போம். ஒரு புள்ளியிலிருந்தே இத்தேகம் விரிந்தது, ஒரு புள்ளியிலிருந்து தான் வந்தது. இப்ப நம்ம பார்த்தோமே, அந்த புள்ளியில இருந்து அந்த கோடு வந்து திரும்ப அந்த புள்ளியில போய் சேர்ந்தாதான் அது முடிவடையும், இல்லைன்னா அது முடிவடையும். ஒரு புள்ளியிலிருந்தே இத்தேகம் விரிந்தது. ஆதி புள்ளியில் நின்று ஆடத் துவங்கிய ஜீவன் தேகாதி அந்தமும் பரவி இத்தேகம் எனும் நடமாடும் தேவாலயத்தை நிர்மாணம் செய்தது. அந்த ஆதி புள்ளியிலிருந்து ஒரு கோடாக கிளம்பி அப்படியே வந்து இந்த தேகத்தை எல்லாம் நிர்மாணம் செஞ்சது. புள்ளியாக தான் இருந்தது இந்த தேகம். முதல்ல ஒரு சின்ன பனி துளியில ஒரு துளியாகத்தான் இந்த தேகம் இருந்தது. அதுல இருந்து அப்படியே அந்த கோடு இழுத்த மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு கை கால்கள் முதலிய அங்கங்கள் ஒன்றொன்னாக வளர்ந்து 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 அந்த ஜீவன், அந்த புள்ளியானது, இந்த தேகாதி அந்தம் முழுதும் அந்த புள்ளியினுடைய அந்த உயிர் சக்தியானது பரவியது. நமக்கெல்லாம் அப்படித்தான் பரவுச்சு. அப்படி பரவும் போது நமக்கு ஏதாவது வலி இருந்துச்சா? இல்லையே. அதே போல எப்படி பரவும் போது வலி இல்லாம இருந்துச்சோ, திரும்ப போய் வளைஞ்சி நெளிஞ்சி அந்த புள்ளியிலே ஒடுங்கும் போதும் வலி இல்லாம வேதனை இல்லாம இருக்கணும். அதுக்கு பேருதான் ஜீவ பிரயாணம். இந்த ஜீவன் அந்த புள்ளியிலிருந்து வெளியே வந்து எங்கெங்கயோ பிரயாணம் செஞ்சு திரும்ப அங்க போய் அடையணும். அப்போ வேதனை இருக்கக்கூடாது. மரணம் என்பது ஒரு பெரிய வேதனைன்னு தான் அதுக்கு பேரே மரணம் என்று வந்தது. பிரிச்சு பார்க்கணும். மா கூட்டல் ரணம். மா என்றால் பெரிய, ரணம் என்றால் வேதனை. அது பெரிய வேதனை. இந்த உலகத்திலே சொல்ல முடியாத பெரிய வேதனை மரணம் தான். அதனாலதான் அதுக்கு பேர் மரணம்னு வந்தது. இந்த மரணத்தை மரணம் மாரணமாக இல்லாமல் சாதாரணமாக ஆக்கும். சும்மா சாதாரண ஒரு ரணமா, அதுக்கு பேர் தான் சாதாரணம். மரணத்துக்கு எதிர்ச்சொல் சாதாரணம். மாரணம் பெரிய ரணம், சாதாரணம் சாதாரணமான வழி. இந்த மரணத்தை சாதாரணமான ஒன்றாக ஆக்கி, ரணமே இல்லாததாக ஆக்கி பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. சாதாரணம்னா வெண்ணையில் மயிரை போட்டு இழுத்தது போல, அப்படி இழுத்தா கூட ஒரு சாதாரணம் உனக்கு இருக்கும். அந்த சாதாரணமும் இல்லாமல் நம்முடைய பெருமானவர்கள் நம்ம எங்கிருந்து அந்த புள்ளியிலிருந்து வந்தோமோ அந்த புள்ளியிலேயே திரும்பவும் நம்மளை அடங்குச்சு. இந்த தேகாதி அந்தமும் புள்ளியிலிருந்து பரவும் போது எப்படி நமக்கு வேதனை இல்லாம இருந்துச்சோ, அதே போல திரும்பவும் போய் அந்த புள்ளியில ஒடுங்கும் போது எந்தவித வேதனையும் வலியும் இல்லாமல் ஒடுங்குவதற்கு பேருதான் அடக்கம். ஒரு புள்ளியிலிருந்தே தேகம் விரிந்தது. ஆதி புள்ளியில் நின்று ஆடத் துவங்கிய ஜீவன் தேகாதி அந்தமும் பரவி இத்தேகம் எனும் நடமாடும் தேவாலயத்தை நிர்மாணம் செய்தது. அதுபோது உனக்கு எந்தவித வலியும் தெரியவில்லை. இந்த உயிர் புள்ளியிலிருந்து இப்படி விரிஞ்சிச்ச கை கால்கள் ஒன்னொன்னும் வளரும்போது, கை வளரும் போது ஒரு வலி, கால் வளரும் போது ஒரு வலி, ஒவ்வொரு அங்கங்களும் வளரும் போது ஒரு வலி நமக்கு வலிச்சுச்சா? என்னமுமே தெரியலையே. அதுபோது உனக்கு எந்தவித வலியும் தெரியவில்லை. அதுபோலவே தேகம் எங்கும் வியாபித்து நின்றாடும் ஜீவனை வலி இல்லாமல் திரும்ப இழுத்து உனது சொந்த மாளிகையான அந்த ஆதி புள்ளியில் அடங்க வைப்பதே அடக்கம். எப்படி அந்த குருபெருமான் அந்த கோடை அப்படியே ஒரு பையன் இழுத்து காமிச்சு அப்படியே அத திரும்ப வளர்ச்சி கொண்டு வந்து தொடங்கின இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாரே ஒரு சிஷ்யர், அதுதான் அடக்கம். உன் ஜீவனை வலி இல்லாமல் எங்க சுத்தினாலும் திரும்ப இழுத்து உனது சொந்த மாளிகையான அந்த ஆதி புள்ளியில் அடங்க வைப்பதுவே அடக்கம். அப்போ பெருமானவர்கள் இந்த திருவாக்கியம் நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த கோடாயுதத்தூர் திருவாக்கியத்துல ஆதிமை உதயபூரண வேதாந்த நூலுக்கு நூல் முகப்பு கேட்ட போது இந்த ஒரு 4 வார்த்தைகள் பெருமானவர்கள் அந்த திருவார்த்தைகள் அருளி செய்து அது மூலமாக நமக்கு எவ்வளவு பெரிய உண்மைகளை எல்லாம் விளக்குறாங்க. நீதி எனும் பொருளான செய்யுள்தான் அதுக்கு இதுக்கு மேல என்ன முகப்புரைன்னு என்ன எழுத போற? அதுக்கு என்ன முகப்புரை தேவை? நீதி எனும் பொருளான ஒரு பாடல் கொடுத்துட்டேனே, அதுதான் முகப்பு. அந்த பாடலுக்கு முகப்பு ஆதிமை உதயபூரண வேதாந்தம் என்ற பெயர். அதுக்கு முகப்பு ஆதியே துணை, அதுக்கு முகப்பு அந்த புள்ளி. இப்படியெல்லாம் கலைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த நூலுக்கு கிரயம் உண்டா? இந்த நூலுக்கு என்ன கிரயம் கொடுக்க முடியும்?
அதுக்குதான் பெருமான் அவர்கள்ட்ட அந்த நூலுக்கு என்ன கிரயம் போடலாம் அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு நீ கிரயம் கொடுத்துருவியா? இந்த நூலுக்கு கிரயம் கொடுத்து உனக்கு வாங்க முடியுமா? உன் சொத்தெல்லாம் உன் எல்லாத்தையும் கொடுத்தாலும் இதுக்கு ஈடாகுமா? இதுக்கு ஈடாகாதே. அப்படி ஒரு பெரிய சொத்தை அல்லவா நான் தந்திருக்கேன், இதுக்கு என்ன விலைன்னு கேட்கிறியே அப்படின்னு சொல்லிதான் வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த கிரந்தம். இவ்வளத்தையும் தரக்கூடிய கிரந்தத்தை உடையது. இதுக்கு நீ என்ன கிரயம் கொடுக்க போற? நீ ஒன்னும் கிரயம் கொடுக்க வேண்டாம். நீ அன்பனும் ஒரு கிரயத்தை கொண்டு இதை தினமும் ஓதி உணர்ந்து, அந்த ஓதி உணர்ந்து அந்த மெய்யை அறிந்து அடைந்த ஆதிமை உதயபூரண அந்த வேதாந்தத்தை அறிந்து அடைந்த உயிர் உடலம் தேவராமே. அப்படி அறிந்து அடைந்து நீ தேவராக ஆகணுங்கிறதுக்காக பெருமான் அவர்கள் அந்த புள்ளியிலிருந்து இவ்வளத்தை விரிச்சு நமக்கு எப்படி நம்மளுடைய தேகம் புள்ளியிலிருந்து விரிந்து வந்து இன்னைக்கு இந்த கோலத்துல நிக்குது, இது திரும்ப போய் அந்த புள்ளியிலே அடங்கணும் என்கின்ற அந்த வேதத்தில் நமக்கு நேர் பாதை போட்டு காட்டி இருக்கிறாங்க பெருமான் அவர்கள். அந்த பாதையை அறியாமல் நாமெல்லாம் விருதாவாக சுற்றி கொண்டு வருகிறோம். நாம அப்படி விருதாவாக சுற்றல, பெருமானவர்கள் காட்டின பாதையில தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி யாரும் விருதாவாக சுற்றி வரக்கூடாது என்பதற்காக பெருமானவர்கள் கல்வியின் பயன் அந்த நித்தியத்தை நீ அடைவதுதான் என்று நமக்கு இந்த கல்வியை தினமும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான இந்த கல்வியை அந்த ஆதி புள்ளிக்குள் அடங்கிக் கொள்ளுகின்ற அந்த அடக்கத்தை, அந்த அடக்கம் நமக்கு வேண்டும் என்றுதான் நாம தினமும் பெருமான் அவர்களுடைய இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தம் அவர்களுடைய தந்தங்கள் அந்த வசந்த கிரந்தங்களை எல்லாம் நாம் ஓதி வந்து கொண்டிருக்கிறோம். தினமும் அந்த அடக்கத்தை எங்களுக்கும் தந்தருள வேண்டும் பெருமானவர்களே என்று இரு கை ஏந்தி நாமும் தினமும் வேண்டி நிற்க வேண்டும். அப்படியான அந்த வரத்தை நமக்கு நாளும் அளித்துக் கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முட்டி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள். தாங்கி நடாத்தும் பரோபகர திருப்பணி வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். நாமும் அதில் கூடிக்கொண்டு பண்ணி நம்மளும் அந்த செவி உணவை நாம் தினமும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அது போல விஸ்வகணி அக்கா அவர்களுக்கும் சபையில் உள்ள அனைவர்களுக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா எடுக்கும் போது நீதி என்னும் பொருள் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை எடுத்தாங்க. ஆதிமை உதயபூரண வேதாந்த நூலுக்கு நூல் முகம் கேட்ட போது ஆண்டவர்கள் நீதி என்னும் பொருளான என்ற செய்யுள் தான் முகப்பு. நம்ம முகப்பு படிக்கிறோம், அந்த நூல்லயே முகப்புன்னு போட்டு இதுதான் போட்டிருக்காங்க. ஆனா நம்ம என்னதுக்கு, அது எதுக்கு முன்ன வந்தது, என்னத்துக்காக வந்தது, புள்ளினா என்னன்றது தெய்வமே ஒரு வாக்கியத்தில் எடுத்து இப்படிலாம் நமக்குலாம் வந்தது. அதுக்கு அந்த கடைசியில் அக்கா என்ன சொன்னாங்க, அந்த புள்ளியில இருந்து திருப்பி அந்த புள்ளியில போய் சேரணும், அதுதான் அடக்கமாகிறது. தெய்வ திருவாக்கியத்தில் இருந்த மாண்பதி குரல் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அவங்க எப்படி புள்ளிப்பார்வை கொண்டு இந்த புள்ளிக்கு எங்க ஒரு வாக்கியம் இருக்குன்னு பார்த்து தொட்டு இன்னைக்கு 4 வேதங்கள் வந்து எடுத்து பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு வான்மதி குரல் 232 திருவாக்கியத்துல அடக்கம், அந்த புள்ளியே போய் சேரணும். அப்போ அந்த புள்ளிக்கு ஒரு மாணவன்கிட்ட சொல்லி அந்த புள்ளி எல்லாம் போய்கிட்டே இருக்குமே சொல்ல முடியாது. அப்போ எந்த புள்ளியில ஆரம்பிச்சா அதை வளர்ச்சி கொண்டாந்து அந்த புள்ளிக்கே கொடுத்த அந்த மாணவன், அதுதான் சரியான பதில் சொல்லிட்டு நமக்கு அந்த முகப்பை எடுத்து கொடுத்து அதுல வந்து கண்டெடுத்த புள்ளி அதே கூறாக இருக்கிறது என்றதுக்கு தெய்வம் அக்கா அவங்க இன்னைக்கு அழகாக எடுத்து அந்த நாதம்னா என்ன, போதம்னா என்ன, அந்தம்னா என்ன, வாக்கு. அப்போ வேதம் என்பது திருமணி வேதாத அந்தம், வேதாந்தம்னா என்ன, அப்ப அந்தம் தான் வாக்காக இருக்கிறது, அது உதயமாகணும். அப்ப நமக்கு 12 நன்னெடுச்சீரன் நெடும் பவித்து உதயமாகும் போது அப்ப இருட்டுல இருந்தோம், நம்ம பிரகாசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு நேர்பாதையை போட்டு காட்டிட்டாங்க. அப்படிங்கிற தெய்வ திருவாக்கியத்திலையும் 242 திருவாக்கியத்தில் நம்மை ஈசன் படைத்தான், வேதத்தையும் தந்தான். அந்த வேதத்தில் ஈசன் நாம் நடக்க வேண்டிய ஒரு நேர்பாதையை போட்டு காட்டி விட்டுட்டார்கள். அப்ப அந்த வேத ஏட்டில் உள்ளதை படிப்பதனுடைய பயன், நமக்கு ஒரு உத்தியோகம் செஞ்சா ஒரு பயன் இருக்கணும். அது போல நம்ம வேதத்தை படிக்கிறோம், அதுக்கு ஒரு பயன் என்ன? அப்போ நமக்கு இறைவனை காண்பதுதான். அப்ப நம்ம படிக்கிறோம்,
நம்ம அறுவடை செஞ்ச பயன் அடைய முடியும். அது போல நான் வேஸ்ட் எடுத்து படிச்சேன் கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு அந்த செயல் இல்லாத வார்த்தையுமே கிடையாது. செயலுடைய வாசகமாக இருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுவோம் என்று சொல்லிக் கொள்வேன். நாம் என்ன செய்ய முடியும் கேட்கிறாங்க தெய்வம் அவர்கள். அப்போ நம்ம அது வேதத்துல படிச்சு கொண்டு அதுக்கு அவரே அவங்களுடைய அன்பு பிடியில தான் நம்ம ஏற முடியும். வேற எதாலுமே இல்லை. அந்த அன்பிடம் பிடிக்கொண்டு அந்த வாகனத்துல தான் ஏற முடியும். அவங்க வாக்கு வல்லபத்துல அவங்க ஒரு சொத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க போல. அக்கா சொன்னாங்க வாக்கியத்துல சொத்து கொடுத்துட்டாங்க. அந்த சொத்தை நமக்கு உரிமை பொருளாக ஆக்கி கொள்ளணும். கொண்டுட்டு நம்மளும் படிச்சு 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 அதில் கடைசியில போய் அமர் கிட்ட சிக்காம சிவகதி அடையத்துக்காகத்தான் நம்ம இதை தலை வைத்தோம். அபஜெயம் அடைய அல்ல. நான் திருப்பி நம்ம அதை படிக்கும் போது திருப்பி நம்ம சொல்றோம். அப்போ ஜெயம் அடையணும்னா என்ன? அவங்களுடைய சிறு வாக்குக்குள்ள நுழைவதான் சபை. அந்த சபையில தான் நாம் பெற்று அனுபவித்து தினமும் நாம் செவி உணவு படிக்க கொண்டிருக்கிறோம். அது போல நமக்கு தெய்வம் அக்காவுங்க இன்னைக்கு அந்த கதையை எடுத்து கொடுத்து அதுக்கு எல்லாமே அந்த புள்ளியில போய் சேரணும் அப்படிங்கறத எடுத்து இன்னைக்கு கொடுத்தாங்க. அது போல தெய்வ வாக்கியத்துல நமக்கு இன்னைக்கு நான் பங்கி குடிக்கிற வாக்கியம் எமப்படரடி படு கோடாயிரக்கூர் வாக்கியம் எண் 42. எமது நெஞ்ஞான தந்தை எம்மை பார்த்து எம்மை போல ஞான இச்சை உடைய ஒருவரை அதற்கு முன் பார்த்ததில்லை என்று தங்கள் திருவாய் திறந்து கூறினார்கள். எமது மெஞ்ஞான தந்தை எம்மை பார்த்து எம்மை போல ஞான இச்சை உடைய ஒருவரை அதற்கு முன் பார்த்ததில்லை என்று தங்கள் திருவாய் திறந்து கூறினார்கள். அந்த பூர்வ புராதன எம்மையும் தங்களை போல் புராதனராக நினைத்து பாடித்தருளிய அப்பெரும் நிலையை கண்டதும் அந்த காரமான வேகம் முனைப்பு எம்மிடம் முழுமூச்சாக எழுந்தது. அப்படி ஒருமுக துணிவாக பற்றி நின்ற எம்மை அப்பெருமான் பிரிக்க நினைக்கிறார்கள் என்ற ஜாடை தெரிந்ததும் ஏக்கமும் தீலமும் அச்சமும் குழப்பமும் கொண்டு இருந்தோம். தங்கள் நீதியாம் செயலிலே எம்மை காலமெல்லாம் ஆண்டு வந்த பிரான் அவர்கள் அந்த நீதியிலும் பொருள் என்னவாக இருக்கின்ற செயலாக இருக்கிறது. அவங்க ஆண்டு வந்தாங்க. அவங்க பிரிய நேரம் தெரிஞ்ச உடனே அவங்க எவ்வளவு கவலைப்படுறாங்க. தங்கள் நீதியாம் செயலிலே எம்மை காலமெல்லாம் ஆண்டு வந்த பிரான் அவர்கள் அந்த நீதியின் மீதே அதிகாரம் செலுத்தி எம்மை பிடித்து அந்த பிண்டமெல்லாம் நிறைந்த மகோன்னத அதித்தீர்க்க தீவற்றவர்களின் தலை தாங்கி வந்த இறுதி தீர்ப்பு பொழிப்பை எம் தலையில் சுமத்தி திரு கங்கணமும் சூட்டினார்கள். அது எம்மை விட்டு நழுவாததாய் இருந்தது. யாமோ தனியால் உங்களை போல் படிப்பும் இல்லை, பொறுப்போ உலக தீர்ப்பு கட்டளையோ பிராணிட்டது. ஆதலால் திருப்பணிக்கு உடலை தேய்த்து விடுவதென முழு உக்கிரம் கொண்டு எழுந்தோம். அப்போ தெய்வம் அவங்க பாட்டியாரிட்ட கட்டளைய திறமே தாங்கி அந்த கட்டளைய யாமோ தனியார் உங்களை போல் படிப்பும் இல்லை, பொறுப்போ உலக தீர்ப்பு கட்டளையோ பிராணிட்டது. ஆதலால் அத்திருப்பணிக்கு இவ்வுடலை தேய்த்து விடுவதென முழு உக்கிரம் கொண்டு எழுந்தோம். அப்படி தெய்வம் அவர்கள் பாட்டையார் சொல் பிரகாரமாக நடந்து அவங்க தீர்ப்பு கட்டளையாக இருந்து எடுத்து நமக்கு 4 வேதங்களையும் எடுத்து கொடுத்திருக்காங்க. அது போல ஆன்மீக பகுதியிலையும் தெய்வம் அவர்கள் ஜீவ சிம்மாசன பருவத்திலும் மேலும் நான் உன்னை போலவே மனித கோலம் எடுத்து வந்திருப்பதானது உன்னை காணிடம் எத்தனோ விதத்தில் மட்டமாக இருக்கின்றேன் பிறப்பரே. அதாவது நீங்கள் தாய் பிள்ளை உற்றார் உடன்முறையாரோடு திரளனாக இங்கே இருக்க நான் உங்கள் மத்தியில் ஒரு நாதியும் இல்லாது பிராந்தெடுத்து வந்து போட்ட குஞ்சு போல் இருப்பதுடனே உதவி ஒத்தாது செய்ய ஒருவரும் இல்லாது வீடுவாசல் வியாபார சாபாரம் ஏதுமற்ற தனித்த ஒத்தையாய் வந்து நின்று கொண்டு உன் முகத்தை நோக்கி உங்களின் வயது வளர்வு காலம் இதுவரை நீ கேட்க வராத யாரும் இது நாள் வரை கூறாததாகி இதனை எடுத்து நான் மட்டும் ஏன் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எல்லோரும் நல்ல செவித்துறை படித்த மக்கள் மனதோன்றி கவனித்து ஒருவரோடு ஒருவர் கூறிக்கொள்வீர்களானால் அதன் பலன் உங்களுக்கு கிட்டாமல் போகாது பிள்ளைகளே. அப்போ அவங்க வீடு வாசல் வியாபாரம் சாப்பாடு
தலைமுறை தனித்த ஒத்தையாய் வந்து நின்று கொண்டு நம்ம முகத்தை பார்த்து நமக்கு வருகிற தலைமுறையாக நம்ம கேட்க வராது. அவங்க மட்டும் எதுக்கு சொல்றாங்க, ஒருவரோடு ஒருவர் நீங்கள் கூடி சொல்வீர்கள் அப்படின்றதுக்காக அந்த தெய்வம் அவங்க இறக்கத்தினால நமக்கு எடுத்து சொல்லி இதுக்குள்ள கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பழங்குழுங்கும் ஆள் தேடி இளம் வாழ்ந்து பழம்பாடு சாய்ந்தவுடன் பறவை இனம் போவது போல் என் ஜீவன் வாழ்ந்த ஏலமலை விருட்சம் தன் சொற்கடி மாற தத்தளிக்கும் தென்பொடியே வான் உயர்ந்த பாவம் வளர்ந்த கனிவுலையில் தனித்து வழிநடக்க தாங்க நின்னால் வந்திருந்து வைத்ததனையே என் தலையில் வானரசே என் தகப்பா உன் காலம் நீ இருந்த துற்ற துணையில்லாது அந்நாற்போல் என் காலம் ஆக்கி விட்ட என் தகப்பா அப்படின்னு அந்த கட்டளையை திறமையை தாங்கி கண்ணீர் நீ கசிந்து போய ஜீவ சிம்மாசன பருவத்துல 326 பக்கத்துல தெய்வம் அவங்க எல்லாம் எப்படி பாடுபட்டு என்ன எதுக்காக பாட்டியார் அவங்க கிட்ட போய் நின்று பெற்றத நமக்கு ஜீவ சிம்மாசன பருவத்துல கொடுக்குறாங்க. கட்டளை திறமையை தாங்கி கண்ணீர் நீ கசிந்து ஏக திட்டமோர் காட்டின் தூரம் சென்றங்கள் திரும்பி பார்க்க பொட்டனை எழுந்து மண்ணோ பெருந்தடம் மறைந்த போது தட்டியே பறி கொடுத்த தகமைய தனித்த நாளை தனித்து நின்றனர் தோன்றல் மறையவே இணைத்துணை நமக்கில்லை என்று எங்கியே சிரித்தின் நாள் நமக்கென்று இறங்கி இருந்ததோ தனிகையை தான் கொள்ளை செய்ததே கொள்ளை உங்கோடு தாமே இம்மண்ணிலே வள்ளல் மேனி வடிவெண்ணி ஏங்கியே பள்ளம் மேடு வழித்தடம் மாறியே கள்ளர் மேடினும் பொட்டல் கடந்தரே கடந்து சென்று கவலை வெள்ளத்திலே பாடர்ந்த முச்சகத்து சீவ பண்டித தடந்தள்ளாடி குழைந்துமே நடந்து வான்மீக நண்பதி வந்தரரே சான்றோர் குழாங்களை அனைவோரையும் தங்களின் சர்வ வளங்களும் சுரந்தலில் கொண்டிரான் என்ற எழுவளவு நிலவுக்கு மேலாய் அந்தரோ தீபம் என்னும் எவ்வகை வல்லனுக்கும் ஒவ்வாத தங்களுக்கு சொந்தமாகிய இரவு பகலற்ற சொர்ண திருவரங்கத்தில் கைலாயம் என்னும் நன்னிலிடத்தே தினந்தோறும் கூட்டி ஓட்டி கொண்டு போய் நமக்கு தினந்தோறும் கூட்டி ஓட்டி கொண்டு போய் என்ன கொடுக்குறாங்க நமக்கு தெய்வம் அவர்கள் தேவாமிர்த உணவு அருந்தும்படிக்கு மேய விடுத்து அங்கே சிவந்த வர்ண தாமரைகள் படர்ந்து அடர்ந்து சூழ்ந்து கணக்கர பூத்து குளிர்ச்சி தங்கிய நறுமணத்தென்றல் வீசி நிறைகளை காணாய் எழில் சிந்திக் கொண்டிருக்கும் ஆத்ம பர்ம தீர்த்தம் என்றும் ஜீவகங்கை என்றும் பொழுதுபடா துணை என்றும் ஜீவத்தண்ணீர் ஊற்றென்றும் வெட்டாத குளம் என்றும் மாவு கையாத்து குடிநீர் என்றும் ஓவிய ஆகாய ஜீவகங்கா நதிப்புணற்றில் நீரருந்த விடுத்து திருப்பி சாய்த்து வந்து பலவாறாக திரிவிடாது உடற்கட்டளித்த சபை என்னும். அப்போ அவன் திருப்பி நம்முடைய எண்ணத்தை திருப்பி இந்த உடற்கட்ட சபையில வந்து ஒரு பெயருடைய பாதுகாப்பு என்னும் தொழுவத்தை அடைத்து நாதோறும் இவ்வாறாக ஓட்டி மேய்த்து வளர்த்து வருகின்ற மனப்பினை நோக்குங்கால் அப்படி நமக்கு அவங்க தினந்தோறும் ஓட்டி மேய்த்து கொண்டு வராங்க. அவங்க திருவாக்குனாங்க. அப்ப அக்கா கூட முதலை பற்றி சொன்னாங்க. அப்ப அந்த முதல் என்னவாக இருக்குன்னா அதுதான் ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் தொழிதான் ஜீவாத்மாவின் தலை. ஆண்டவர்கள் வாக்குதான் முதல், மற்ற யாவும் உனக்கு யாதொரு பிரயோசனத்தையும் தராது. தீர்க்கமான படிப்பை வித்துவான்களும் அறிய முடியாத படிப்பை சில தினத்தில் கட்டிக்கும் சாலை இது. உயர்ந்த படிப்பை எளிதாய் சுருங்கிய காலத்தில் எல்லா ஊர்களுக்கும் வியாக்கியானம் சொல்லும் படிப்பை ஆசான் அவருடைய திருவாக்காக இருக்கிறது. அதே மார்மி பகுதியை அக்கா சொன்னது பேரெண்டம் கொடலாம் தடாவிய பெருங்கிரண பெருங்கருணை பேரருள் பெருஞ்சுரப்பு என்னும் பெரும்பதி பெருங்குண பெருந்துணை பெருந்தெய்வமாகிய பெரும் ஜோதியானது. முதலாக அதி என்ற நாமமும் ஆதி என்ற நாமம் பிரகாசித்து கொண்டு எழுந்து நின்றன. அப்போது 12 காலங்களாக மாறாது நிலைத்துக் கொண்டிருந்த சிறி இரு திமிரமானது சிரிந்து மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நின்றன. அப்படி அவங்க ஒதுங்கி நின்றதை நாம் எல்லாமும் அந்த ஒதுங்கி நிற்காம தெய்வத்தினுடைய அந்த அருள் பிரசாதத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று கூடிய சபையின் மூலமாக நான் தெரிந்ததை இன்னைக்கு பகிர்ந்து கொண்டே சபையில் உள்ள அனைவருக்கும் நமஸ்காரம்க்கா. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். ஆதியே துணை, கார்த்திகை
காக்கும் தீ கை கொண்டோர் கார்த்திகை பெருமானை போற்றி வணங்கி துதித்து என் முத்தி பேருரையை தொடங்குகிறேன். கற்பகத்தரு சபையை நடத்தி கொண்டிருக்கும் வித்வகனி அக்கா அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரி, ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு நம்ம கார்த்திகை திருவிழா எப்படி ஆரம்பிச்சது, மெய்வழி மங்களா அக்கா மூலியமாக அந்த கார்த்திகை தீப திருவிழா ஆரம்பிச்சதுன்றதை எடுத்து அன்னைக்கு பங்கிட்டேன். இன்னைக்கு அது திருவிழா எதுக்கு தெய்வம் அவர்கள் எடுத்து வைத்தாங்க, திருவிழாக இருந்தாலும் சரி, எந்த காரியம் இல்லாமல் அவங்க எடுத்து வைத்திருக்க மாட்டார்கள். அப்ப என்ன காரியத்திற்காக, அவங்களோட நோக்கம்லாம் என்ன அப்படின்னு பாக்குறச்ச மனுக்குலத்தை இந்த மெய்வழியில் ஆக்க வேண்டும் என்பதுதான் அவங்களோட முதல் நோக்கம். அப்ப அந்த நோக்கம் என்ன என்றால், நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக்க, அந்த தேவர்களை ஜெயசீலர்களாக்க, இந்த இது மூலியமா அவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை இந்த மனுக்குலத்திற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த திருவிழாக்கள் எல்லாம் எடுத்து வைத்தார்கள். அப்ப அந்த கார்த்திகைன்னு எடுத்து அன்னைக்கு இதெல்லாம் பங்கிட்டேன். அப்ப அந்த கார்த்திகைனா என்ன அப்படின்னா, அந்த கார்த்திகைனா ஒரு மாதத்தை கார்த்திகைன்னு சொல்லுவோம். இல்லாட்டி அந்த நட்சத்திர பேர் கார்த்திகையாக இருக்கிறது. இல்ல இந்த கார்த்திகை தேவி அப்படி ஒரு துர்க்கை அம்மன் இல்ல அம்மன் பேர் கார்த்திகையா இருக்கு. அப்ப அந்த கார்த்திகை 6 கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்து ஆளாக்கியதாக ஒரு வரலாறு கூட இருக்கு. அப்ப அந்த கார்த்திகை இதுல என்ன பண்ணுவோம்னா, தீபம் ஏற்றுவது. அந்த கார்த்திகைனாவே அந்த தீபம், சுடர், விளக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த தீபம் ஏற்றுவதாக இருக்கு. இப்ப இதை எடுத்து பார்த்தோம்னா இதுல முச்சுடர் என்றால் என்ன அப்படின்னா, அந்த சந்திரன், சூரியன், அக்னி இதெல்லாம் அந்த முச்சுடர்ல வரும். அப்ப முருகப்பெருமானுடைய நாமம் கூட கார்த்திகேயனா இருக்கு. அது ஆறுமுக கடவுளாகிய நமது தெய்வம் 100 ஆண்டுகள் நமக்குள்ள இருந்து காத்து கொண்டிருக்கிறார். அந்த கார்க்கும் தீ கை கொண்டோர் கார்த்திகேயர் நம்மிடம் இருந்து காத்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த கார்த்திகை தீப திருநாளை நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப இந்த பிச்சையாண்டவர் திருப்பால ஒரு பாடல்ல ஒரு பாடல்ல என்ன வரும்னா, காக்கும் தீ கை கொண்டோர் கார்த்திகை என விண்டு வேற்றூரையா சாலை விடுதியாக பிச்சைக்கு வந்தாரே, பிச்சைக்கு வந்தாரே, விடு தேடி பிச்சைக்கு வாராரே. அப்ப அந்த பிச்சையாண்டவர் திருப்பால இந்த கார்த்திகை கொண்டு வந்திருக்காங்கன்னா, அப்ப எல்லா திருவிழாக்களின் நோக்கம் ஒன்னேதான் இருக்கு. அப்ப எல்லா திருவிழாக்களும் ஒரு செயலுடைய அடையாளமாக தான் ஒரே செயலுடைய அடையாளமாக தான் எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இங்க செயலில்லாத வாசகமே இங்க கிடையாது. அப்ப என்ன செயல் அப்படி என்று பார்த்தோமானால், நம்ம சபையானது வெளி உலக வாழ்க்கைக்காக ஆக்கப்பட்டதே இல்லை. நம்ம சபை வெளி உலக, அதாவது நம்ம இந்த வாழ்ந்துட்டு இருக்கோமே அந்த வாழ்க்கைக்காக ஆக்கப்பட்டது இல்லைன்றத நம்ம கண்டிப்பாக அது உணரணும். அப்ப மெய் வாழ்க்கைக்காக தான் உண்டாக்கப்பட்டது. அப்ப அந்த மெய் வாழ்க்கைனா என்ன, அந்த புறத்துல செய்யும் செயல் எல்லாமே அந்த அழியக்கூடிய செயலா தான் இருக்கு. இப்ப நம்ம எல்லாமே அந்த தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப செய்யக்கூடிய செயல் எல்லாமே அழியக்கூடிய செயல் தான். அது நகல் வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத அந்த மெய்க்கு வந்தோடனே நம்ம எல்லாம் அறிஞ்சுக்கணும். அப்ப அந்த புறத்துல செய்யக்கூடிய செயல் எல்லாமே அழியக்கூடியது. புறத்துல என்ன சேர்த்து வச்சாலும் அதை நம்ம கொண்டு போக முடியுமா? இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன், இதை மட்டும் நான் கொண்டு போக முடியுமா? கொண்டு போகவே முடியாது. அதனால தினமும் நம்ம இது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை நிரந்தரம் அல்லன்றத நம்ம எப்பவுமே நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நிஜமான தெய்வம் எதுக்கு என்ன கொடுக்கும்னு பார்த்தா, அந்த அழியாமை அல்லவா கொடுக்கும் நிஜமான தெய்வம். அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்த அந்த அகத்துல நடக்கக்கூடிய செயல் தான் இங்க இந்த திருவிழாக்கள்ல எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த திருவாக்கியத்துல கூட நம்ம தெய்வமாக மின்னி காமிப்பாங்க. என்றும் பொய்யக துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி. அப்ப என்றும் பொய்யக துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி. அகவே
விளைவு குடியேற்றி. அப்ப இங்க எங்க வந்து அந்த விளைவு வந்து குடியேற்றுறாங்கன்னா அகத்துல நடக்கும் செயல் தான் இங்க நடக்குது. இந்த புறத்துல வந்து ஒண்ணுமே கிடையாதுன்றத நம்ம நினைவுல கண்டிப்பா வச்சுக்கணும். அப்ப அந்த உள்ளும் புறம்பும் சிறக்க செவ்வீர் வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும். அந்த மார்மிய மதத்துல கூட வந்து அந்த ஒரு இடத்துல மின்னி காமிப்பாங்க. எல்லா மத வேத சாதிகளின் உட்பொருள் ஆதார உட்பவ உட்பன தாயகமாகிய மூல புருஷ ராஜநாயகமாகவும், அந்த இடத்துலயும் என்னன்னா உள்ளமைதான் அந்த உட்பவ உட்பன தாயகமாகிய அந்த உட்பொருள்தான் வந்து ஆதார உட்பவ உட்பன தாயகமாகிய. அப்ப அங்கேயும் வந்து உள்ளமை பிரம்ம விதையை வந்து கொண்டு வந்து நம்ம தெய்வம் அவர்கள் வந்து அகத்துல நடக்கும் ஒரு செயலோட தான் வெளிப்பாடாக தான் இந்த திருவிழாக்களை எடுத்து வைத்துள்ளார்கள்ன்றத வந்து நான் நினைவுல வச்சுக்கணும். அப்ப எல்லாரும் கேட்பாங்க, அந்த புறத்துல ஏன் நம்ம செய்யறோம், அந்த புறத்துல ஏன் அப்படி இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறோம்னா, இப்ப புறத்துல வந்து தெய்வம் அந்த கோயில்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்னா ஒரு நினைவூட்டல், ஞாபகப்படுத்துதான். இல்லாட்டி தெய்வம் ஒண்ணே இருக்கவே இருக்காது, அழிஞ்சே போயிடும். அந்த நினைவுல வரவே வராது. இப்ப நம்ம வந்து அந்த புறத்துல வந்து இந்த திருவிழாக்களை எடுத்து வச்சதுனாலதான் இப்ப நம்ம ஒரு தடவையும் திருவிழா வரும்போதும் இந்த செயலை பத்தி எடுத்து பேசுறோம். இல்லாட்டி வந்து இதை பேசுவோமானா கண்டிப்பா பேச மாட்டோம். அதுக்காக அந்த புறத்துல எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த அனைவரும் அந்த திருவிழாக்களை வந்து கொண்டாடி வரோம். அப்ப வந்து இதுக்கு வந்து எதற்கு தீபம் வேண்டும் அப்படின்ற கேள்வி இங்க ஒண்ணு வருது. எதற்கு தீபம் நம்ம ஏத்துறோம் அப்படின்னா, இருள் இருக்கும் இடத்திற்கு தானே தீபம் வேண்டும். அப்ப இருள் என்றால் என்ன இருள்? அடுத்த கேள்வி வருது. தீபம் எதற்கு நம்ம ஏத்துறோம்ன்றது, இருள் இருக்கும் இடத்திற்கு தான் தீபம் வேண்டும். அப்ப அந்த இருள் என்ன இருளாக இருக்கிறது? அந்த மானியத்துல வந்து அவதாரம் இதுல காட்சியில வந்து முதுமொழி உதய பருவத்துல வந்து இருக்குளம் கடியும் பிளஞ்சூரியன மரகத மணிமலை வந்து நின்றனவே அப்படின்னு எடுத்து நம்ம வந்து தெய்வமார்களை போற்றி வந்து அந்த இடத்துல பாடுறோம். அப்ப இங்க வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இருட்குளம்னு சொல்றாங்க. அப்ப இந்த இருட்குளம்னா என்ன? அதை பிரிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளம் வந்து இருள் பிளஸ் குளம் தான் இருட்குளம் சொல்றாங்க. அது என்ன இந்த இருட்குளம் அப்படின்னு அந்த ஒத்து போத்தோம்னா, நம்ம அனைவரும் வந்து ஒரு குளத்துல தானே பிறந்திருப்போம். அப்ப அந்த குளம் வந்து எப்படி இருக்குதுன்னா இருளாய் இருக்கிறது. அது ஏன் இருளாச்சு? அது எப்படி ஒரு மெய்யான பெரியோர்களாலதான் அந்த குளம் வந்து உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த மெய் செயலை வந்து நடத்துவதற்காக தானே அது உருவாக்கப்பட்டது. அப்ப அது எப்படி வந்து இருளா இருக்கும்னா, அது வந்து அதோட செயல் நடக்காம இருக்கிறதுனாலதான் அது இருளாயிடுச்சு. அப்ப என்ன எப்படி வந்து அது வந்து மாறிடுச்சுன்னா, அது எப்படி ஆயிடுச்சு என்றால் அந்த மாறி போய்விட்டது, அந்த இருளா ஆயிடுச்சு. அப்ப வந்து இன்னொரு இடத்துல வந்து மருவி நின்ற மயக்கிருள் மாயவே. அப்ப அந்த இருள் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல அந்த மயக்கிருளை வந்து பிரிச்சு பார்த்தோம்னா மயக்கம் தரக்கூடிய இருளா இருக்கு. அந்த மயக்கம் தருவது யாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் விட்டு பார்த்தோம்னா, அந்த கலியன் தான் அந்த மயக்கம் தரக்கூடியவனாக இருக்கான். அந்த மயக்க வைத்து அப்படியே நம்மள வந்து கொண்டு போறான். அப்ப அந்த கலியன் என்று அழியவாவினன், அவன் வந்து அழிஞ்சு போற அவாவதான் வந்து அவன் கொண்டு வரான். அப்ப என்ன அவாவா இருக்குன்னா, அழியக்கூடிய அவாவாக இருக்கிறது. அப்ப அந்த கலியன் என்ற அழிய அவாவினாகிய இங்கேயும் அந்த மான்மியத்துல வந்து மின்னி காமிக்கிறாங்க தெய்வம் அவர்கள். கலியன் என்ற அழிய அவாவினாகிய பழிபாதக திமிராரா இருளன். அவன் எப்படி என்ன பண்றான்னா, தீபம் குடியேறாத பாழடை வீட்டில் கலியன் என்ற அழியவாவினாகிய பழிபாதக திமிராரா இருளன் தீபம் குடியேறாத பாழடை வீட்டில் இருள் அரசாளுவது போலே தேவகுரு துணை தேடாத இருள் அரசாளுவது போலே பாழடை வீட்டில் இருள் அரசாளுவது போலே தேவகுரு துணை தேடாத மனிதனுடைய இதய சுவேச வீட்டில் தன்னரசாண்டு கொண்டிருந்த கலியிருளனாகிய பவ மூவகை ஆண்மையன் அப்படின்னு அந்த கேள்வியற்று வாழ்ந்து கொண்டிருந்த அரசு பீடத்திலே அப்படின்னு அந்த மானியத்துல வந்து மின்னி காமிக்கிறாங்க. அப்ப அந்த கேள்வி கேட்பார் வந்து யாருமே இல்லாத அந்த இருள் எங்க இருக்குன்னா, தீபம் குடியேறாத பாழடை வீட்டுலதான் அந்த வந்து கலியன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த கலியன் என்னவா இருக்கானா, கேள்வி கேட்பார் யாருமே இல்லைங்க அப்படின்னா அவனோட ஆட்சிதான் அங்க நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா யாருமே இல்லாத இதய சுவேச வீட்டில் வந்து
எல்லா கதையும் அங்க இருக்கிற எல்லா கதையும் சாத்திட்டு அந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஒரு பாதுகாப்பா உட்கார்ந்துட்டான். அவனை யாருமே துரத்த முடியாத மாதிரி நல்லா வந்து நடுவுல உட்கார்ந்துட்டான். அந்த இடத்துல வந்து இருள் சூழ்ந்து விட்டது. எப்படின்னா, எப்படி அந்த இருள் எப்படி சூழ்ந்திருக்குன்னா, நம்ம வந்து எதை வைத்து மூடினான் என்றால், அந்த கதவு மூடிட்டான்ல, அதை எதை வச்சு மூடினான்னா அந்த வஞ்ச புலனாலதான் அந்த கதவை வந்து மூடிக்கிறான். அப்ப அந்த இங்க வந்து அந்த சாதி எல்லாம் எங்க போச்சு? நம்ம ஒரு குலத்துல பிறந்தோம்ல, அந்த சாதி எங்கே, மதம் எங்கே, குலம் எங்கே, எல்லாம் வந்து அந்த இருட்டுக்குள்ளதான் இருக்குது. அதை மாற்றக்கூடிய செயல் சாதாரண செயலானா கண்டிப்பா அது சாதாரண செயல் கிடையாது. அப்ப இங்க இருக்கிற செயல் எல்லாமே வந்து அங்க இருக்கிற செயல் எல்லாமே மெய்க்கு வந்து எதிராதான் இருக்கு. அப்ப இருள் எப்படி இருக்கு என்றால் மகா அந்தகாரமாகிய மாரண இருளாவே இருக்குது. அந்த மாறாத ரணமாக அந்த இருள் வந்து அப்படியே உட்கார்ந்துக்குது. அப்ப இந்த இருள் நிறைந்து தட்டுண்டு தடுமாறுகின்ற உலகத்திற்கு ஒரு அருட்பெரும் ஜோதியாக அவங்க எப்படி இருக்காங்கன்னா, தனிப்பெரும் கருணையா அந்த ஒளிய வந்து கொண்டு வராங்க. அந்த அரூபத்தில் இருந்த அருட்பெரும் ஜோதி வந்து நம்மை உய்விக்கும் பொருட்டா வந்து ரூபம் தாங்கி வந்துள்ளார்கள் அப்படின்றது வந்து இங்க இதுக்கப்புறம் வந்து நான் இத 3வது பாகமா அப்புறமா நான் எடுத்து பங்கிக்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். என் முத்தி பேருரை மீண்டும் மீண்டும் முழங்கும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். ஒரு மனைவி தன் புருஷனை சாகர வரை பிரியமாக வைத்துக் கொள்கிறாரே, புருஷனும் மனைவியிடம் பிரியமாக நடந்து கொள்கிறானே, ஒரு முரட்டு மாட்டை சொரிந்து கொடுத்து தன்னிடம் பிரியமாக இருக்கும்படி வைத்துக் கொள்ளுகிறானே, இதெல்லாம் தெரிந்தவன் தான். ஆகவே எப்படியோ அழுதோ தொழுதோ உன் தேவபிரான் அவர்களின் பிரியத்தை தேடி வைத்துக்கொள். அந்த ஒருவர்தானே யமனச்சம் கடத்தும் செயல் செய்கிறவர்கள். அவர்கள் பிரியம் தயவு அல்லவா நமக்கு வேண்டும், அதுவல்லவா ரட்சகத்தன்மை அனுப்பது. இந்த வாக்கியத்துல தெய்வம் வந்து மனைவி புருஷன்கிட்ட எவ்வளவு சாகுற வரை எவ்வளவு பிரியமா வச்சிருக்கீங்க, ஒரு மாட்டு பழகிறீங்க, ஒரு முரட்டு மாட்டை. அதே மாதிரி சர்க்கஸ்ல கூட எல்லா அந்த புலி சிங்கம் எல்லாத்தையும் பழகுறாங்க. எந்த வேலை மேல சர்க்கஸ் மேல இருந்து கூட குதிக்கிறாங்க. அது மாதிரி நிறைய விஷயத்த வந்து பண்றோம் இந்த பொய் உலகத்துல. ஆனா ஒரு தேவபிரான நம்ம அழுது தொழுது கெஞ்சி கூத்தாடியாவது நம்ம யமகிட்ட இருந்து தப்பிக்கணுமே, இந்த யம நட்சத்திரத்துல இருந்து தப்பிக்கணுமே, அப்படி கெஞ்சி தெய்வத்துக்கிட்ட வேண்டக்கூடாதா? அவங்களோட ரட்சகத்தகத்தன்மைய அளப்பாங்களே, அவங்க கிட்ட வாங்கக்கூடாதா? உலகத்துல எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டாவது செய்யறாங்க. இந்த பணத்துக்காக, ருசிக்காக, எல்லா வித செயல்களுக்காகவும். ஆனா நம்ம வந்து கடைசி காலத்துல ஒரு துணியை தேடி, அந்த தெய்வ துணியை தேடி அவங்கதான் கூப்பிட்டு போறாங்க கடைசி காலம். அதை உணராம அப்ப யாருக்கிட்ட அழணும், யாருக்கிட்ட கேட்கணும், என்ன கேட்கணும்? நம்ம தேவபிரான்கிட்ட தான், அவங்ககிட்ட அவங்க பிரியமானதான் கேட்கணும். அவங்க பிரியம், அவங்க அன்பு நமக்கு கிடைக்கணும் அப்படிதான் கேட்கணும். அதுக்காக நம்ம என்ன ஒண்ணா பண்ணலாம் தெய்வத்தின் கிட்ட. தெய்வம் நம்ம தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது, தெய்வம் நம்மள தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நம்ம மேல இரக்கம் வரா மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்களை தான் செய்யணும். அவங்க என்னென்ன சொல்லி வச்சிருக்காங்களோ வேதத்துல அதை கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தெய்வத்தோட இரக்கத்தை பெறலாம். இப்போ வயல்ல வந்து மவுத்தி வச்சுட்டு பேசாமையே வாயில பேசிட்டு இருந்தா இதுவாகுமா? அதை நம்ம வெட்டி அந்த தண்ணி வெட்டி விட்ட பள்ளத்தை தோணாதானே அந்த தண்ணி வரும், பள்ளத்தை வந்து சீரும். அது மாதிரி வந்து நம்ம அந்த செயல், தெய்வம் சொன்ன செயல் நம்ம கிட்ட இருந்தாதானே தெய்வத்தோட இறக்கம் நம்ம மேல வரும். அதுதானே முக்கியம். எது முக்கியமோ அதை விட்டுடுவோம், முக்கியம் இல்லாததான் தேடி போயிட்டு இருக்கோம். அதனால தெய்வத்தோட விஷயத்தை நம்ம எப்படியாச்சும் பெறணும், அவங்க அன்பு, அவங்க கருணை பெறணும். அப்போ நம்ம எப்பயும் மரண பயத்தோடுவோம், மரண அச்சத்தோடுவோம், எப்பயும் மரணத்தை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ தெய்வத்தோட பாடு நினைச்சிட்டே இருக்கணும். தெய்வம் சொன்னதெல்லாம் கட்டளை எல்லாம் நம்ம கேட்டு செய்யணும். இப்படி
நீங்களா செஞ்சா அவங்களோட இறக்கம் வந்து நம்ம மேல கட்டாயம் வரும். கூட இருக்குள்ள உன் ஆயிரம் சகோதரர் பால் நீ அன்பு செலுத்து, அப்போதுதான் என் அன்பு ஒன்றிடம் பாயும் சொல்றாங்க. அப்ப நம்ம ஆரிய சகோதரர் மேல அன்பு செலுத்தினா அவங்களோட அன்பு நம்ம மேல பாயும் அப்படின்னு சொல்றாங்க. இன்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசம் சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து வெளியுள்ளார். சாதிகளின் கர்த்தாய் தெய்வமே குரு. அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆண்டவரே தெய்வமே, இல்லை இல்லை வல்ல வல்லப மீறியதார்த்தம் ஒன்று உள்ளது உள்ளது ஒன்று யாருக்கும் கிட்டாதது அந்த எல்லை மெய்வழிச்சாலையை வானுலகில் இருந்து நமக்காக உற்பவித்தழிய கல்கி மகனிய மூக்குக்கிளியை மூச்சுவிடாதவ வல்லமுடைய ஓம் உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமாள் அவர்கள் அவருடைய திரு பாதத்தை வணங்கி போற்றி நமஸ்கரித்து பவித்திர நமஸ்காரத்தை சொல்லி இன்னைக்கு நான் சபையில தெரிஞ்சுட்டதை நான் வெளிக்கிறேமா நமஸ்காரம். சபையில அனைவருக்கும் நமஸ்காரம், அக்காவுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்ம தெய்வம் அந்த ஆதி பிதா, அந்த ஆதி என்ற நாமம் கொண்டு வந்து நமக்கெல்லாம் அந்த தெய்வ அருளை அந்த அருள் அமுதை நமக்கெல்லாம் தினமும் நமக்கெல்லாம் அருளி கொண்டிருக்கின்ற நம் பெருமாள் அவர்கள் நமக்கு எடுத்து அருளிய அந்த புனிதமாகிய ஆதிமை உதய பூரண வேதாந்தம் அதை பத்தி அக்கா வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. நமக்கு பேரை வந்து அதுக்கு பேர் எவ்வாறு வந்தது அப்படிங்கிறதா ரொம்ப அழகா எடுத்து நமக்கு சொன்னாங்க. அப்போ அந்த ஆதிமை உதய பூரண வேதாந்தம், அப்போ ஆதிமை உதய பூரண வேதத்துக்கு முகப்பு வந்து நீதி எனும் பொருள். அதுக்கப்புறம் அந்த ஆதிமை உதய பூரண வேதம் அதுக்கு முகப்பு வந்து ஆதியை துணை, அதுக்கு முகப்பு தான் புள்ளி. அப்போ முதல்ல அதை வச்சு நம்ம எப்படி பார்க்கோம்னா அந்த ஆதியாகிய புள்ளியில் இருந்து நாமெல்லாம் வந்தோம். அந்த ஆதியோட புள்ளியிலிருந்து தான் தோன்றணும். அவ்வாறு தோன்றி மனிதனாக பிறந்து ஒரு குருவினர் மூலமாக அந்த ஆதியை அடைந்து ஆதியே துணை என்று அவருடைய திருவடியை பற்றி கொண்டதுக்கு அப்புறம் அந்த ஆதி நமக்குள்ள இந்த மெய்யாகிய இந்த உடல் மனித உடலுக்குள்ள புதிய செய்தி இருக்கிறத நமக்கு மிக முதல்ல சிறிதாக உணர வைத்து பூர்ணமாக தெரிவிக்கக்கூடிய அந்த வேதாந்தம் நம் தெய்வங்களுடைய அந்த திருவாக்குதான் ஆதிமை உதய பூரண வேதாந்தம். அப்போ அந்த ஆதியாகி அந்த ஆதி பராசக்தி நமக்குள் குடியிருப்பதை நமக்கு வேதங்களின் மூலமாக உணரச் செய்து பூரணமாக நமக்கு தெரிவித்து நம்ம அதை அறிந்தடைந்து அதை படித்து தெரிந்து கொண்டு நாமெல்லாம் தேவராக ஆகுவதற்கு எடுத்து அருளிய இந்த வேத நூல் தான் ஆதிமை உதய பூரண வேதாந்தம் அப்படிங்கிறத மிகவும் அழகா எடுத்து சொன்னாங்க. அப்போ ஆதிமை உதய பூரண வேதாந்தம் நம்ம நீதியிலும் பொருளாகி அந்த மனத்துல வந்து நிச்சயமாக தெய்வம் படைச்சாங்க. மனிதன் வந்து என்னைக்குமே அழிவதில்லை, நித்தியத்தையே பிறந்தவள், அது இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி வேதங்கள் அருளுள்ளது போல அந்த நீதியிலும் பொருளான மனுக்குள்ள வந்து நித்தியத்தாக தான் பிறந்திருக்காங்க. அப்போ அந்த நீதியா அந்த மனுக்குள்ள வந்து அந்த செல்வ தாவரத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வந்து அந்த நான் பிறந்ததுக்குரிய அந்த பதவி அந்த திருஷ்டி பட்டத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம தெய்வம் எடுத்தள்ளி இந்த ஆதிமை உதய பூர்ண வேதாந்தத்தை நம்ம அடைந்து தேவர்களாக ஆகணும் அப்படிங்கிறதுதான் எல்லோருமே இந்த இன்பம் அடையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய திருவுள்ளமாக இருந்தது. அப்போ இந்த இதுல வந்து நம்ம தெய்வம் வந்து நமக்கு எல்லாம் நம்ம தேவர்களுக்குரிய அந்த அருள் அமுதங்களை எல்லாம் நமக்கு பாடலாக நமக்கு இருக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் படித்து அறிந்து நாம அறிந்தவங்க மட்டும்தான் தேவர்களாக ஆக முடியும். அப்போ நம்ம வந்து அதை தெரிந்து கொள்ளணும். அப்ப அந்த நீதியிலும் பொருளான அந்த மனுக்களை வந்து அறிந்து அவங்களுடைய திருவாக்குகள் நம்ம நுழைய வேணும். அப்போ அதை வந்து அந்த திருவாக்கு நுழையும் போது நமக்கு அந்த பேரின்ப வாழ்க்கையை நம்ம தெய்வம் நமக்கு அருள்றாங்க. அப்போ நம்ம வந்து அந்த புள்ளியில இருந்து தான் வந்தோம். அப்ப திரும்ப அந்த புள்ளிக்கு எந்த பிரமத்திலிருந்து
வந்தோமோ அந்த பிரம்மத்திற்கே திரும்ப அவருடைய திருவடிக்கே திரும்ப போகணும். அதுதான் நமக்கு வந்து அடக்கம். அதுதான் நம்மளுடைய அந்த மனமாகி அந்த மரணத்தை தரக்கூடிய அந்த மனத்தை அந்த மனமாகி மனத்தை தரக்கூடிய அந்த சாவாக இருக்குது. அதுதான் அடக்கம். அப்ப நம்ம தெய்வத்தை தான் நம்ம தெய்வத்தினுடைய எங்கிருந்து வந்தோமோ தெய்வத்துல எல்லாம் வந்தோம், திரும்பவும் நம்ம தெய்வத்தையே சென்று அடையணும். அது வந்து ஒரு ஆசிரியர் மாணவர் கதை மூலமாக மக்கள் சொன்னாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம படிக்கணும். அப்ப நம்ம தெய்வம் வந்து எதுக்காக நம்மளை படிச்சாங்க? நம்ம ஈஸ்டர் பண்ணியிருந்தாங்க, வேதத்தையும் கொடுத்திருந்தாங்க. அந்த வேதத்துல வந்து நம்ம நடக்க வேண்டிய பாதை இது, இந்த பாதையில செல்லணும், இது பொய் வழி, இது மெய் வழி. அப்ப இது பொய் வழியில சென்றா நம்ம வந்து அந்த உலக வாழ்க்கையிலே உலக இச்சையிலேயே போய் நம்ம வந்து அந்த எமன் கை வசப்பட்டுருவோம். ஆனா நம்ம வந்து நம்ம தெய்வம் போட்டு வேதத்துல போட்டு காட்டியிருக்கிற அந்த பாதை வழியாக போகும்போது நமக்கு அந்த தெய்வம் அந்த ஆதி அமைந்த நம்ம வந்து நம்மளுடைய கோடி சூரிய பிரகாச ரூபத்தை நம்ம திருத்தரப்பி நம்மளெல்லாம் அழைத்து கொண்டு அந்த வேத நாட்டுக்கு அழைத்து செல்வாங்க. அப்போ நம்ம அதுக்காக தான் படிக்கிறோம். அவ வேத ஏற்ற படிக்கிறது நம்மளுடைய தெய்வத்தை இறைவனை காண்பதற்காக வயிறு வளர்ப்பதற்காக அல்ல. அப்போ நம்மகிட்ட தெய்வீக மலையே பிரகாச மணி பிரகாச நித்யானந்த மணி அதையதான் படிக்கிறோம். அப்போ படிக்க போகும்போது நம்மளுக்கு அந்த உபாத்தியாயர் வந்து ஒரு முடியை வந்து ஏடுகளை இணைத்து ஒரு முடி போடுறாங்க. அது வந்து பிரம்ம முடியாக இருக்குது. பிரம்ம முடி அது ஏன்னா நம்ம எங்கிருந்து வந்தோம், அந்த பிரம்மத்துல தான் வந்தோம், அவங்களோட நம்மளை இணைய வைக்கிறதுக்காக தான் நம்மளுடைய அந்த அன்பின் கைச்சார நம்ம தெய்வத்தோடு அந்த முடியை முடிந்து அந்த பிரம்ம முடியை போடுறதுக்காக தான் அந்த முடியை போட்டு காட்டுறாங்க. அததான் நம்ம வந்து மனிதனாக பிறந்து நம்ம ஒரு குருபரானை தேடி அடைத்து அவங்களுடைய இலக்கத்திற்கு பார்ப்பட்டு அவங்களுடைய அன்புக்கு அன்புக்கு பாத்திரமாகி அவங்க மூலமாக நமக்குள் இருக்கின்ற அந்த கோடி சூரிய பிரகாச ரூபங்களை நாம் கண்ணோடு கண்டு வணங்கி அந்த பிரம்மத்தை அடைந்த பின்னதான் நமக்கு வந்து நம்ம அந்த பிரம்மத்தை அடையும் போதுதான் நம்ம வந்து அந்த பேரின்ப நாட்டில் நம்ம திரும்பவும் அந்த நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே சென்று அடைகிறோம். அதுதான் பிரம்ம வித்தை. அதை தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த முடியை அந்த பிரம்ம முடி போடப்படுகிறது. அப்போ அவங்க வந்து சொல்றதுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு வந்து நற்றால் வாழ்க, நற்றால் வாழ்க குரு வாழ்க அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம வந்து அந்த நற்றாளுடைய திருவடியை நம்ம அறியாம இருந்தோம். அதை அறிய வைக்கக்கூடிய அந்த குருபிரான் வாழ்க, அவங்கதான் நமக்கு துணை. அவங்கதான் நம்மளுக்கு வந்து அந்த நமக்குள் இருக்கும் அந்த இறை துருவை அறிவிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லணும். அப்ப நாம அதெல்லாம் படிக்கிறதுக்காக அந்த சிவமயத்தை அந்த சிவரூபத்தை அறிவதற்காக தான் படிக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிரம்மத்தை அறிவிக்கக்கூடிய அந்த பிரம்மமுடியை தான் நம்மளுக்கு அந்த வாத்தியர் வந்து முதலத்தை போடுறாங்க. ஆனா நம்ம அப்போதைக்கு தெரியாம இருந்தோம். மெய்வெளிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறைவனுடைய அந்த நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய திருவடியை வணங்கி சொல்லுது. நம்மளாம் மெய்வெளிக்கு மக்களாக ஆகும்போது அதனுடைய உண்மையான மெய்ப்பொருள் நமக்கு தெய்வம் அவங்களுடைய அந்த அருள் அமர்த்தமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போ அந்த நம்ம அவங்க தெய்வம் நமக்கு அந்த அழித்த அந்த முதலை அழிவில்லாத முதலை கைப்பற்றி அதை நம்முடைய முதலாக அப்ப அந்த ஆதி பிரம்மம் அந்த முதலை பொருளாக இருக்கக்கூட அந்த ஆதியை அந்த முதலாகி அந்த ஆதியை நம்முடைய முதலாக கைப்பொருளாக ஆக்கிக்கொள்ளதான் நம்ம படிக்கிறோம். அப்படி படித்து அந்த ஆதி புள்ளியாகி அந்த பிரம்ம பிரகாசத்துக்குள்ள நம்ம அடங்கிக் கொள்ளணும். அதுதான் அடக்கம். அப்படி அந்த மாதிரி ஒரு மனமாகி அடக்கம் தான் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதே அப்ப சொல்றாங்க. அப்போ நம்ம ஒரு புள்ளியில் இருந்தா நம்ம தேகமானது வளர்ந்தது. அந்த தொடர்ந்து வளரும் போது அந்த வளரும் போது தேகாதியம் முழுவதுமாக சக்தி பரவும். அப்ப நமக்கு எந்த வழியும் இல்லாம தான் இருக்குது. அதே போல நாம வந்து அந்த புள்ளியில நம்ம ஜீவனை வந்து அந்த ஜீவன் எவ்வாறு பிரித்து தேகாதியம் முழுவதும் பல சக்தி உள்ளதாக எந்த வழியும் இல்லாம நம்மளை எல்லாம் ஆட்சி வைத்ததோ அதே போல அந்த ஜீவன் வந்து அதை அடங்கும் போதும் அந்த வழி இல்லாமல் மிகவும் மனமான அந்த சாதாரண மாகணத்தை சாதாரணமாக மனைவி மாற்றிக் கொள்ளணும்னா நம்ம வந்து தெய்வ அவங்களுடைய திருவாக்கிகள் அந்த ஆதியை சொல்லுது. அவங்களுடைய அந்த தெய்வ வாக்குகளை நுழைச்சு கொள்ளணும். அப்போ அந்த எவப்படைய முறியடிக்கிற வல்லமும் அப்ப நம்ம தெய்வம் அவங்கதான். அப்போ அவங்கள தேடி அழைத்து மெய்யான குருவையும் அந்த உண்மையான ஆலயத்தை கண்டு அறிந்து அவங்க வந்து நம்ம மீது பிரியமாக இருக்கும்படி அவங்களுடைய இலக்கை நம்ம மீது படும்படி அவங்களுடைய உத்தரவுக்கு நீங்கி நடக்கணும். அதுதான் நமக்கு சொந்தமாக இருக்கும். அப்போ அவங்களுடைய அந்த திருவாக்கிய அந்த வேத குரு அந்த வேதத்தை நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய இலக்கை நம்ம படித்தாலே போதும். நாம மற்ற எதையுமே படிக்க வேணாம். அவங்க தெரிஞ்சு கொண்டாலே போதும். அவங்களுடைய கிருபையினாலேயே நம்ம எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அது அவங்களுடைய அந்த ஆண்டவன் அவங்களுடைய கிருபையினால நமக்கு தெரியாமலே உணர்த்தப்பட்டு நம்ம சாகாக்களை வைபவத்தை அடையக்கூடியவர்களாக நம்ம
அவங்களுடைய மரணத்தை மனமாக ஆக்கக்கூடிய அந்த உன்னத செயல நம்ம தெய்வம் நமக்கு தினமும் ஆட்டிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். மற்ற நம்ம குலதெய்வம் பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கு சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். இங்க நம்ம புள்ளி அது நம்ம லண்டேந்து வந்தோம், திருப்பி அங்க போய் சேரணும் அப்படின்றது பிரம்ம நம்ம சில பேர் இறைவனுடைய அந்த பிரம்மத்துக்குள்ள இருந்து பிறந்தோம். அதே பிரம்மத்துல போய் சேருவதுதான் நம்மளுக்கு பேருக்கான உண்டான கல்வியை கற்கிறதுதான் மெய் கல்வி. அந்த கல்விதான் காகா கல்வியா இருக்குது. அந்த கல்வியில தான் நமக்காக தெய்வம் ஆதிமை உதய பூரண வேதாந்தம் கூடு குழல் வான்மதி குழல் எல்லாம் நமக்காக எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லாருமே இந்த இறைவனோட போய் சேரவங்க இறைவனே எடுத்து வச்ச கிரந்தங்கள்லாம் இவையெல்லாம் இதுக்கெல்லாம் நிறைய கட்டணமா நிர்ணயம் பண்ண முடியாது. கையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்துள் அடங்கிய அறிவிலா நித்திய பூரண மேம்பாட்டுகள் அனைத்தையும் கையில் வடிவத்திற்கூடிய கிடைத்த ஒரு எழுதி கிரந்தம். இக்கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே இல்லை. இந்த கிரந்தத்துல ஒவ்வொரு விஷயமும் செயல் உடையதுதான். அதுல செயலில்லாத வாசகமே இல்லை. அதுதான் இதுக்கு கிரந்தத்துக்கு வேலை நிர்ணயிக்கும் போது தெய்வம் இதுக்கு முகப்பு என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்கும் போது அந்த பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம் ஆதிமை விஜய பூரண வேதாந்த நூலுக்கு முழு முகப்பு கேட்க போது ஆண்டவர்கள் நீதியான பொருளான என்ற செய்யுள் தான் முகப்பு. அதற்கு முகப்பு ஆதிமை உதய பூரண வேதாந்தம் என்ற தலைப்பு வாசகம். அதற்கு முகப்பு ஆதியே துணை. அதற்கும் முகப்பு ஜீவ மந்திரத்தால் கண்டு கூறியுள்ள புள்ளியது அவள் வைத்த கூறு ஆகும். அந்த கூறு தான் புள்ளி. அந்த புள்ளியிலிருந்து நம்ம பிறந்தோம். அந்த புள்ளியில போய் சேர்வதற்கான கல்வியை கற்றுக்கிறதாக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த புள்ளிதான் முதலாக இருக்கிறது. இந்த தேகத்தை விடும்போது பரம்பரை செய்ய அந்த நித்திய வேகத்தை ஒளி வேகத்தை கிரக வேகத்தை நுழைந்து கொள்வது கற்றுக்காகவும் சர்வ வேதங்களும் அப்படிதான் வந்து இந்த ஐதேகத்தை விற்கதும் சுகஸ்வரூபத்தை கைப்போடுவதே நிச்சயம். அப்படி கைப்போடவில்லை என்றால் துக்கமாகிய நரகமே வருகிறது. இது அறுபது நிச்சயம், ஒரு அனித்தியம். அது நம்ம நிச்சயத்தை கைப்போடுதான் வந்தோம். பிரம்மத்துக்கு வந்தோம். நம்ம கிட்ட பிரம்மத்தை போய் சேரணும். அதுதான் அடக்கம். அதுதான் முதலா இருக்கு. படிக்கும் போது வானத்தை போட்டு முடி போட்டு வைப்பாங்க. அது பிரம்ம முடியுவாங்க. அந்த பிரம்மத்தை ஒன்னா சேர்த்துதான் அந்த பிரம்மத்தை போய் சேரணும். அதுதான் அந்த வேத நூல் தான் அது முதலா இருக்குது. அதுதான் ஆதி என்ற நாமமும் முதலாக அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமத்தோடு பிரகாசத்துக்கு கொண்டு எழுந்து நின்றது. அது நமக்குள்ள இருக்காதான் இருந்தது. அதை பிரகாசத்துக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நமக்கு குருகிராம் வேணும். அந்த குருகிராம் மூலமாக நம்ம நம்ம இதயத்தை நீக்கி கோடி சூழ பிரகாச தேகத்தை நமக்கு காமிக்கிட்டு குரு குரு பிரகாசம் இதற்கு பிரகாசம் பேச்சு வருவது என்ற சொன்னதும் பொருள். அந்த குரு மூலமாக தான் நம்ம அந்த பிரகாசத்தை ஏறி நம்ம இதயத்தை பிரகாசமாக்கி அந்த புள்ளியில போய் சேர முடியும். அதுதான் நம்மளை ஈசன் படைத்தான், வேதத்தையும் தந்தான். அந்த வேதத்தில் ஈசன் நாம் நடக்க வேண்டிய நேர்பாதையை கோர்த்து காட்டி இருக்க அதை விட்டு தள்ளுப்பட்ட கரையிலும் உடாவா சுற்றி வருகிறோம். வேத இயற்கை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். நம்மூல் உள்ள தெய்வீக மலையை சிவபிரகாச நித்யான் என்ற மணியை அறிவதே படிப்பதன் பயன். படிப்பதற்கு பயன் நம்மள உள்ள தெய்வீக மலை சுயபிரகாச நித்யான் என்ற மணியை நம்ம ஜீவ பிரகாசம் அறிய வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம மேற்கறிய கட்சி அதன் மூலமாக நம்ம ஜீவனம் எந்த புள்ளியிலேருந்து வருதோ அதே புள்ளியில கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் நம்ம பிறந்தது. தெய்வம் எல்லா வாக்கியங்களையும் எல்லா வேதங்களையும் சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த சைடெல்லாம் எமபயத்தை கருத்தாக்கி வைக்கின்ற ஒரு அமாதத்தை தேடிக்கொள்வதற்கு மனத நினைவை எச்சரிக்கை தோன்றவே ஒவ்வொரு மதமும் வந்தது. எல்லா மதமும் அதே பிரம்மத்தோடு போய் சேர்றதுக்கு தான். அதெல்லாம் செயலில்லாத போகும்போது நாம் மேல்வெளிக்குள்ள மக்களுக்காக ஒரு ஊரை உண்டாக்கி மெய்மத ஒரு மதத்தையும் உண்டாக்கி அதுல
நம்ம எல்லாரையும் வந்து அந்த நிச்சயத்தை கொடுத்து சேர்ந்து விடுவம் வந்து நாத தேகத்திலிருந்து நம்ம காலம் பழக்கி வராங்க. அதன் ஜீவாத்மா அவன் போக்குவதற்கு தான் துவனிதான் ஜீவாத்மாவின் தனி ஆற்றல் வாக்கையோ முதன்மையா இருக்கும். மற்ற யாரும் உங்களுடைய யாதொரு பிரயோஜனத்தையும் தராது. உயர்ந்த படிப்பை இது சில காலங்களிலேயே கற்றுக்கும் சாதியே இது. எல்லா படிப்பையும் வந்து ஒரே இதை கற்றுக் கொடுத்து அதே இதுலயும் வந்து நம்மளை வந்து தடுப்புக்கு ஆக்கி வைக்கிறாங்க. அதுதான் வந்து கல்வி மெய்கல்வியா இருக்குது. அதுதான் வந்து நம்ம இவனுடைய வாக்கு கொண்டாடுகிறோம். ஆசானின் வாக்கு முக்திக்குரியது ஆசானின் திருவாக்கு. அந்த வாக்குக்குள் நிறைந்து கொண்டவன்தான் சபை. அதெல்லாம் வந்து அந்த அடக்கம் அவரோடு வீக்கும். ஒரு புள்ளியிலிருந்து தியாகம் இருந்தது. அது புள்ளி ஆதி புள்ளியில் நின்று ஆட துவங்கிய ஜீவன் தேவாலயமும் பருவி தேகமும் நடமாடும் தேவாலயத்தை நிர்மாணம் செய்வது. அது போது உனக்கு எந்தவித வல்லும் தெரியவில்லை. அது போலவே தேகமெங்கும் வியாபித்து நிற்கும் ஜீவனை வலி இல்லாமல் திரும்ப இருந்து உனக்கு சொந்த மாதிரியான அந்த ஆதி புள்ளியில் அடக்கி வைக்கிறதே அடங்க வைக்கிறதே அடக்கம். நம்ம ஒரு தாயத்தை பெருக்கும் போது கை கால் முழிக்கும் போதுலாம் அவனுக்கு எந்த வழியும் தெரியல. நம்ம உடம்பு சாதாரணமா நிர்மாணித்தாங்க. ஆனால் மாறடக்க போவாம சாதாரணமா மிக எளிமையாக இந்த அடக்கம் நமக்கு கிடைக்கிறது. இந்த இருவனுடைய திரு செயல் நம்ம ஜீவனை வந்து இம்சா பண்ணி அதுதான் போவேன். தீ வந்து எல்லாவற்றையும் இம்சா பண்ணி தன்மயமாக்கிக் கொள்வது. ஆனால் வந்து இதனுடைய வார்த்தையை பற்றி இம்சைக்காக போல நம்மளை வந்து அழைத்து கொண்டுதான் விபூதி. அது என்றுக்கும் மங்காத விபூதி. அது அந்த விபூதி தான் நம்ம ஜீவனில எல்லா நம்ம வெள்ளத்தை எல்லாருக்கும் பரவி இருக்குது. அந்த ஜீவனே ஈழவன் தான். எப்படின்னு கேட்டா உன் ஜீவனே நாம் தான் இருக்கும் போது எனக்கு பேசுவது எண்ணுவது எல்லாம் முடிக்க முடியும். சவாரி செய்ய செய்ய மதிவனம் சொந்தமாகிறது. நம் நினைவு அவருடைய நினைவு வச்சுட்டோமானா அந்த நினைவு ஜெகத்தோட நினைவா மாறி நம்மளை வந்து ஆபத்து காட்டுல ஆபத்து வந்த அந்த நேரத்துக்கு ஆங்காங்க முன்ன வந்து நிற்பது நம்மளை காப்பாற்றுகிறது அப்படின்னு கூறி மீண்டும் மீண்டும் கூறுவோம். நமஸ்காரம் டாக்டர். ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள் அழகா அன்னைக்கு அடக்கத்தை பத்தி சொன்னாங்க. நான் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனா நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு புள்ளியில் இருந்தே இத்தேகம் விரிந்தது. ஆதி புள்ளியில் நின்று ஆட துவங்கிய ஜீவன் தேகாதி அந்தமும் பரவி இத்தேகம் என்னும் நடமாடும் தேவாலயத்தை நிர்மாணம் செய்து அது போது உனக்கு எந்தவித வழியும் தெரியவில்லை. அது போலவே தேகமெங்கும் வியாபித்து நின்றாடும் ஜீவனை வழி இல்லாமல் திரும்ப இழுத்து உனது சொந்த மாளிகையான அந்த ஆதி புள்ளியில் அடங்க வைப்பதுவே அடக்கம். தெய்வம் சொல்லுவாங்க, அப்படியே வெண்ணெயில மயிறு போட்டு இழுத்தா போல அதுல கூட கொஞ்சம் உராஞ்சுதல் இருக்குமே, அப்படி கூட இல்லாம அது இழுப்பவங்கன்னு சொல்லுவாங்க. அது நீங்க ரொம்ப நல்லா அழகா சொன்னீங்க. அப்ப அந்த அடக்கம் நாம அடையறதுக்காகத்தான் அந்த பிரம்ம பிரகாசமே ஒரு மாநில ரூபம் தாங்கி, அந்த அறிவே ஒரு ரூபம் தாங்கி நமக்கு தெய்வமா குருத்திரானாக வந்திருக்காங்க. அதை நீங்க சொன்னீங்க மான்மியத்துல. அது பிறவி பிணி என்னும் மகா அந்தகாரமாகிய மாறின இருளை, அந்த மாறின இருளை கலைந்து போட்டுதான் வந்திருக்காங்க. அதுவும் எப்படி வர்றாங்களாம்? பேரந்த முகடலாம் தகாவிய பெருங்கிரண பெருங்கருணை பேரருள் பெருஞ்சுரப்பெண்ணும் பெரும்பதி பெருங்குண பெருந்துணை பெருந்தெய்வமாகிய பெருஞ்சோதியானது முதலாக அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டு எழுந்து நின்றன. அப்போது முன் 12 காலங்களாக மாறாது நிலைத்து கொண்டிருந்த பெரு இருள் திமிரமானது சிதைந்து மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நின்றன. ஆமா, மறைந்து அது ஓடி மறையல, முழுசா ஒதுங்கி நின்றன. இப்படி நம்ம மனசுக்குள்ள தீய எண்ணங்களும் இருள் எண்ணங்களும் வந்து அப்பப்ப நம்ம தெய்வத்தோட இருக்கும் போதெல்லாம் ஓடி ஒதுங்கி நின்றுக்குது. அது கொஞ்சம் நகரும் போது திரும்ப வந்து நம்ம கிட்ட மறுபடியும் வந்து தன் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அந்த மனத்தை மெல்ல நம்மள மெய்யறி உதயம் காட்டி அதை மாற்றி அறிவு ரூபமாக ஆக்கிறவர்கள் நம்ம குருகிறாங்க. அதுக்குதான் அவங்களோட அருளையே அருந்த வேண்டும். அவங்க வாய்மைக்குள் ஆகிவிடுவதுதான் உன் வேலைன்னு சொல்றாங்க. அந்த அருளுக்குள் நீ நுழைந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். அதனாலும் சபைக்கு வந்து நம்ம கேட்டுக்குது
காதுல அந்த செவி உணவை அறிந்து கொண்டே இருக்கிறோம். அது நிச்சயமா நல்ல வேலை செய்துக்கா. உன் உள்ளத்தில் சிறு சிறிதாக நுழைந்து தீர்ணமாகி உன் ரத்தத்தில் போய் கலக்க வேணும். அறிவே, அதாவது குருபிரானுடைய அறிவே உன் பாவ நினைவை சங்கரிக்கிறது. பின் அந்த நினைவே அறிவாக மாறுகிறது. நினைவு மாறும், தேகம் மாறுகிறது. நம்ம ஜீவ தேகம் வந்து அறிவு தேவமாக மாறுகிறது. அந்த அறிவு தெளிவை ஏற்படுத்துகிறாங்க. அது அவங்க அமுத மொழிகளால, அவங்க வேத நாவால நமக்கு அந்த அமுதத்தை ஊட்டி ஊட்டி நம்மள அந்த அறிவு ரூபமாக அவங்களுக்கு ஆக்கத்துக்கு பாக்குறாங்க. அது வந்து அதுக்கு நம்ம வழியும் சொல்றாங்க. சபை தன் ஆசிரியர் மெய்மேனியே என்ற எண்ணம் நேர் பெற உறுதிப்படும் போது மெய்ஞானம் எளிதாகிறது. மேலும் இந்த மெய்யை உன்னுடையதாக நினைக்கவும் சர்வமும் உன்னுடையதாகிறது. அப்ப அந்த இந்த மெய் வழி சபையில அக்கா கூட சொன்னாங்க, அமுதாக சொன்னாங்க, சபைன்னு இருக்கும்போது சபையில நம்ம தெய்வம் வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம தெய்வத்தோட வேதத்தோட தான் பழகி இருக்கிறோம். வேதம் ஆசான் திருமணினா அப்ப வேதமும் தெய்வமும் ஒன்னா இருக்கும்போது நம்ம தெய்வத்தோட தான் தினமும் பழகிட்டு இருக்கோம். அப்படி பழகிறதுக்கு நம்ம சபைக்கு வந்தாதான் பழக முடியும். மெய் வழியை பத்தி பேசுறோம்னா கூட சபையில தான் பேச முடியுதுக்கா, வெளியெல்லாம் பேச முடியலக்கா. அப்ப இது உங்களோட தெளிவான விளக்கத்தை கேட்டு கேட்டு நானும் என்னோட அறிவுரை தெளிவை வளர்த்துக்கிட்டே இருக்கேன்க்கா. நமஸ்காரம்க்கா, நன்றிக்கா. தெய்வ திருவாக்கியங்கள் கொண்டு சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.